அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். 35வது தொடராக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கேட்கக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த சமகால நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட தெளிவுகள் சம்பந்தமாகவும் நாம் விளக்கமளித்து வருகிறோம். இன்றைய ஒரு சமகால நிகழ்வாக மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம்தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளராக கடமையாற்றக்கூடிய சகோதரர் அர்க்கம் நூராமித் அவர்கள் சவுதி அரசாங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் இலங்கை முழுவதும் கடந்த வாரத்திலே பரவலாக பரப்பப்பட்டு மிக முக்கியமான ஒரு பேச்சு பொருளாக இருந்தது. இந்த அர்க்கம் நூராமித் என்பவர் எதற்காக வேண்டி தடுத்து வைக்கப்பட்டார், என்ன நடந்தது என்பதை பற்றி பல தரப்பினர்களால் பலதரப்பட்ட செய்திகளை முன்வைத்து பல விஷயங்களை பேசியிருந்தார்கள். ஆனால் குறித்த ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் சகோதரர் அர்க்கம் நூராமித் அவர்கள் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி இலங்கைக்கு வந்து சேர்ந்த பிறகு அவர் ஒரு தன்னிலை விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலகங்கள் அமைச்சின் கீழ் செயல்படும் முஸ்லிம் சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் திணைக்களத்தின் நூல் பரிசீலனை குழு உறுப்பினராக அவர் வகித்து வந்ததனால அது தொடர்பான ஒரு நடவடிக்கை சம்பந்தமாக ஒரு பணி சம்பந்தமாக ஒருவர் சவுதியிலே மீனா போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு செய்ததன் அடிப்படையிலே அது சம்பந்தப்பட்ட தகவல்களை ஒரு வாக்கு மூலமாக அளிக்குமாறு அவரிடம் கோரப்பட்டதனால அவர் அது சம்பந்தமாக மீனா போலீஸ் நிலையத்திலே சில தகவல்களை வழங்கியிருக்கிறார். அது சம்பந்தப்பட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதுபோல சவுதி அரேபியாவின் இலங்கை தூதுவர் அமீர் அஜ்மாத் அவர்கள் ஜித்தாவில் இலங்கை துணை தூதர் ஓய்வு பெற்ற நீதிபதி MM லஃபார் தாஹிர் அவர்களுடன் இணைந்து சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தைகளை இவங்க நடத்தி இருக்கிறாங்க. பிறகு சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகளிடமும் சில தகவல்களை வழங்குமாறு கூறப்பட்டு அதிலையும் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், தேவையான சில தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள், வாக்குமூலங்கள் அளித்திருப்பார்கள். அதற்கு பிறகு இவர் சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து விட்டார். இந்த இடப்பட்ட காலத்தில் எந்த கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை, அவருடைய பாஸ்போர்ட் முடக்கி வைக்கப்படவில்லை, எந்த விதத்திலும் அவருக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படவில்லை என்பதை ஒரு தன்னிலை விளக்கமாக சம்பந்தப்பட்ட ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் அர்க்கம் நூராமித் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர் என்ன செய்தியை சொல்றாரோ அந்த செய்தியை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பவம் என்ன? ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் அர்க்கம் நூராமித் அவர்களே என்ன சொல்கிறார், இலங்கையில நூல் மீளாய்வு குழு நூல் பரிசீலனை குழுவில் உறுப்பினராக நான் இருந்ததனால நாங்கள் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை சம்பந்தமாகத்தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டது என்பதை அவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருக்கிறார். அப்ப இந்த நூல் பரிசீலனை குழு என்ன நிலையில, என்ன பிரச்சனையில, எப்படி இவங்க தலையிட்டு என்ன நடந்துச்சு என்பதை மக்கள் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். பலரும் பலவிதமான செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்குது என்று சொன்னா, இலங்கை நாட்டில் 2019ஆம் ஆண்டு முஸ்லிம்களால் எந்த விதத்திலும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் ஈஸ்டர் தாக்குதல் நிகழ்வு. இது யாருமே எதிர்பார்க்கல. முஸ்லிம் சமூகத்துல யாரும் கடந்த 1000 ஆண்டுகளாக இலங்கையில வாழ்ந்த நிலையில் எந்த விதத்திலும் இலங்கை அரசாங்கத்துக்கு, இலங்கையினுடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயற்பாட்டிலும் முஸ்லிம் தரப்பினர்கள் ஈடுபட்டதில்லை. முஸ்லிம்கள் இலங்கை நாட்டுக்காக வேண்டி இரத்தத்தை சிந்தி தியாகம் செய்து இலங்கை நாட்டின் மகத்துவத்தை ஒப்புவிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்த வரலாறு தான் கடந்த பல நூற்றாண்டுகளாக இருந்த நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் என்பது இலங்கை முஸ்லிம்களுடைய நட்பெயருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதை நாங்கள் அனைவரும் அறிவோம். இதற்கு பிறகு என்ன நடக்குது? பலவிதமான விமர்சன பார்வைகள் முஸ்லிம் சமூகத்தை நோக்கி எழுகிறது.
அந்த விமர்சன பார்வைகள்ல முஸ்லிம் சமூகத்தை ஒதுக்கக்கூடிய நிலையில் ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள்ல ஒண்ணுதான் இந்த நூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். முஸ்லிம்களுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட நூல்கள், முஸ்லிம்கள் இஸ்லாத்தை படிப்பதற்காக அச்சிடக்கூடிய நூல்கள், குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருவதாக இருந்தால் அவற்றை ஒரு பரிசீலனை குழு இருந்து பரிசீலித்து அவர்களுடைய இறுதி தீர்மானத்தை வழங்கிய பிறகுதான் அந்த நூல்களை இறக்குமதி செய்யலாம் என்று ஈஸ்டர் தாக்குதலுக்கான ஜனாதிபதி கமிஷன் ஆணைக்குழு ஒரு பரிந்துரையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். 2 விதமான நிலைகளில் ஈஸ்டர் தாக்குதலுக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஒன்று, நல்லாட்சி அரசாங்கத்தினால் 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து அதிலிருந்து நேரடியாக மக்களுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய விதத்தில் ஒரு விசாரணை நடவடிக்கையை மேற்கொண்டார்கள், தகவல்களை திரட்டினார்கள், சில பரிந்துரைகளை முன்வைத்தார்கள். பிறகு 2019ஆம் ஆண்டு சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளால் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மீண்டும் தான் ஒரு ஜனாதிபதி விசாரணை குழுவை அமைத்து அதன் அடிப்படையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கான சூத்திரதாரி யார் என்பதை கண்டுபிடிக்க போறேன் என்று சொல்லி ஒரு பிரசிடென்ட் கமிஷனை நியமிக்கிறாங்க. மீண்டும் முஸ்லிம் சமூகத்தில் பலரும் பிரசிடென்ட் கமிஷனுக்கு முன்னாடி ஆஜராகி பலவிதமான விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து வாக்குமூலங்கள் அளித்தார்கள், சாட்சியங்களும் அளித்தார்கள். இதனுடைய பரிந்துரைகள் 2021ஆம் ஆண்டு ஆரம்ப கால பகுதியில் வெளியிடப்படுகிறது. அந்த பரிந்துரைகள்ல இஸ்லாமிய சிவில் அமைப்புகளுக்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை உருவாகுகிறது. அதே போன்று முஸ்லிம்களுடைய மத புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இஸ்லாமிய புத்தகங்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதாக இருந்தால் முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் பரிசீலனை குழு ஒன்றின் ஊடாக பரிந்துரை கிடைத்தால் மாத்திரம்தான் அவற்றை இறக்குமதி செய்யலாம். அந்த குழுவின் உறுப்பினர்களுடைய சிபாரிசுகள் இருந்தால் மாத்திரம்தான் அவற்றை விநியோகம் செய்யலாம் என்று ஒரு மிக முக்கியமான பரிந்துரையை அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த பரிந்துரைக்கு இலங்கை பாதுகாப்பு அமைச்சு மிக முக்கியமான ஒரு பங்கை எடுத்திருக்கிறார்கள். இலங்கையுடைய தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்காத விதத்தில் நாம் இஸ்லாமிய புத்தகங்களை கையாள வேண்டும் என்பது அவர்களுடைய பார்வையாக இருந்திருக்கிறது. அப்ப இந்த பாதுகாப்பு அமைச்சினுடைய பரிந்துரை ஈஸ்டர் தாக்குதலுக்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் நியமிக்கப்படுகிறது. யார் இந்த பரிந்துரை குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் என்று கேட்டால் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர்கள், வக்ஃப் சபை பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் சில உறுப்பினர்கள் என்று ஒரு குழுவை தயாரிக்கிறார்கள். இந்த குழு என்ன செய்ய வேண்டுமா? இலங்கைக்கு வெளிநாடுகளிலிருந்து ஏதாவது ஒரு புத்தகம் வருவதாக இருந்தால் இவங்க இந்த புத்தகத்தை வாசிச்சு இது இலங்கையிட தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்குமா இல்லையா என்று இவர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்தால் தான் அந்த புத்தகத்தை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு அனுமதிப்பார்கள் என்று ஒரு ப்ரொசீடியரை மேற்கொண்டாங்க. இந்த சூழ்நிலையில 2024ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 16ஆம் தேதி சவுதி அரேபியாவிலிருந்து MMR சாதிகான் செய்லான் அவர்களால், அதாவது அவர் சாதி காஜியார் என்று அழைக்கப்படுகிறார், அவர் என்ன பண்ணுகிறார்? மிகப்பெரிய அளவிலான அல் குர்ஆன் பிரதிநிதிகள் மற்றும் தர்ஜுமாக்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். கண்டெய்னர்ல போட்டு அனுப்புறாங்க. அதுல கிட்டத்தட்ட 25,000 அல் குர்ஆன் பிரதிகள், அரபு மூலத்தில் மாத்திரம் உள்ள அல் குர்ஆன் பிரதிகள் 25,000. மேலும் தர்ஜுமாக்கள் 15,600 தர்ஜுமாக்கள். அதே போன்று இறுதி 3 பாகங்களுக்கான மொழிபெயர்ப்பு அகீதா மற்றும் ஃபிக்ஹ் சட்ட விளக்கங்களுடன் 9,720 தமிழ் பிரதிகளும் 1,200 சிங்கள பிரதிகளும் என்று இஸ்லாமிய புத்தகங்களும் அந்த கண்டெய்னர்ல அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில இலங்கையில ஜம்மியத்துல் உலமா தலைமையில ஒரு மசூரா செய்றாங்க. என்ன மசூரா செய்றாங்க? அதாவது 2024 5ஆம் மாதம் 20ஆம் தேதி உலமா சபையின் ஒரு அவசர கலந்துரையாடலை மேற்கொண்டு அவர்களுடைய தலைமையகத்துல பல முக்கியஸ்தவர்களை அழைத்து இது சம்பந்தமாக ஒரு மசூரா நடத்துறாங்க. அந்த மசூரால, அந்த கலந்துரையாடல்ல அப்போதைய புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க அவர்கள் கலந்து கொள்கிறார். முன்னாள் ஆளுநராக கடமையாற்ற அசாத் சாலி கலந்து கொள்கிறார். ஜம்மியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா JASM என்ற நிறுவனத்தின் நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். சாதிக் காஜியார் என்பவர் JASM என்ற அந்த அமைப்புடன் தான் தொடர்பில் இருக்கிறார். அதே போன்று ஜம்மியத்து சபாப் என்று அழைக்கப்படுகின்ற தௌஹீத் அமைப்பின் உறுப்பினர்களும் அதிலே கலந்து கொள்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து ஒரு மசூரா பண்றாங்க.
ஆனா என்ன மசூரா பண்றாங்க, என்ன முடிவுகள் எடுத்தாங்கன்றது அவர்கள் தெளிவாக மக்கள் மத்தியிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனா அடிப்படையாக இப்படி ஒரு குறிப்பிட்ட தொகையிலான குர்ஆன் பிரதிகள், தர்ஜுமாக்கள், அகீதா புத்தகங்கள், சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்புகள் வெளிவருகிறது, அதை நாங்கள் அனுப்பி வைத்து விட்டோம், அதை இலங்கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது எப்படி, இலங்கையில அதை கஸ்டம்ல இருந்து கிளியர் பண்ணி எடுக்கிறது எப்படி என்பது சம்பந்தமாகத்தான் கண்டிப்பாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும். இந்த கலந்துரையாடல்ல ஒரு சுமூகமான முடிவு, நல்ல தெளிவான முடிவோடு அவங்க கலைந்து சென்றதாக ஜம்மியத்துல் உலமாவுடைய ஒரு ஒபிஷியல் அறிக்கையில் அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். 2024 ஆண்டு 8ஆம் மாதம் 1ஆம் திகதி ACJU/NGS/2024/359 என்ற இலக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் இந்த தகவல்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு, அதாவது 2024 5ஆம் மாதம் 20ஆம் தேதி கலந்துரையாடல் செய்த பிறகு சாதிக் காதியார் என்பவர் 2024 7ஆம் மாதம் 11ஆம் தேதி இலங்கைக்கு வந்து மீண்டும் ஜம்மியத்துல் உலமாவோட ஒரு மசூரா நடத்தி, அந்த மசூராவிலும் இந்த குறிப்பிட்ட குர்ஆன் பிரதிகளை சுமூகமான முறையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கான அந்த வேலைகளை செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோட திரும்புகிறார். ஆனா அந்த தர்ஜுமாக்கள் விடுவிக்கப்படுகிறதா? விடுவிக்கப்படவில்லை. அந்த குர்ஆன் பிரதிநிதிகள் விடுவிக்கப்படுகிறதா? விடுவிக்கப்படவில்லை. அப்ப சாதிக் காதியார் என்ன பண்கிறார் என்று சொன்னா, 2024 7ஆம் மாதம் 24ஆம் தேதி முஸ்லிம் கலாசார திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் MHAM ரிஃபுலான் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புறார். என்ன கடிதம் அனுப்புறார்? நாங்க ஏற்கனவே புத்த சாசன அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க அவர்களுடைய ஒப்புதலுடன், அனுமதியுடனும், அப்போதைய பணிப்பாளர் MZM ஃபைசல் என்பவருடைய அனுமதியுடனும் இந்த தர்ஜுமாக்களையும் குர்ஆன் பிரதிகளையும் இறக்குமதி செய்வதற்கான ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு முடிவுக்கு வந்து விட்டோம். ஆனாலும் இதுவரைக்கும் அந்த குர்ஆன் பிரதிகள் விடுவிக்கப்படவில்லை. இது கவலை அளிக்கிறது. இத்தனை காலம் தாமதமாகுவது முறையல்ல என்று சொல்லி அவர் ஒரு கடிதம் அனுப்புறாரு. ஆனா கடைசியில என்ன நடக்குது? ஒரு விஷயம் வெளியே வருது. பூனைக்குட்டி ஒன்று வெளியே பாயுது. என்ன பூனைக்குட்டி எப்படி வெளியே பாயுதுன்னு சொன்னா, அந்த முஸ்லிம் சமய மற்றும் கலாசார திணைக்களத்தினால் நியமிக்கப்படுகின்ற நூல் விமர்சன மற்றும் வெளியீட்டு குழு என்று அழைக்கப்படுகின்ற அந்த நூல் பரிசீலனை குழு ஒரு பரிந்துரையை சிபாரிசு பண்றாங்க. என்ன சிபாரிசு பண்றாங்க? தர்ஜுமாக்களை நாங்கள் இலங்கையில மக்கள் மத்தியிலே விநியோகம் செய்வதற்கு விடுவிப்பதாக இருந்தால் அந்த தர்ஜுமாவிலே நேரடி மொழிபெயர்ப்பு மாத்திரம் இருக்கக்கூடிய நிலையில் விடுவிக்க முடியாது. சில குர்ஆன் வசனங்கள் அடிப்படைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் போதிப்பதாக பாதுகாப்பு அமைச்சு கருதுகிறது. அது தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிறது. எனவே இத்தகைய வசனங்களுக்கு விளக்க குறிப்புகள் இல்லாத நிலையில் தர்ஜுமா வெளியிடப்படுமேயானால், விநியோகிக்கப்படுமேயானால் இலங்கை சூழ்நிலையில் அது மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு அடிப்படைவாதத்தையும் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் உருவாக்கி விடலாம் என்று அச்ச நிலை இருக்கிறது. எனவே அடிக்குறிப்பு இல்லாமல் இந்த தர்ஜுமாக்களை விடுவிக்க முடியாது என்று சொல்லி ஒரு சிபாரிசை பண்றாங்க. அப்ப இந்த சிபாரிசுக்கு காரணமாக நூல் விமர்சனம் மற்றும் வெளியீட்டு குழு யார சொல்றாங்க? பாதுகாப்பு அமைச்சுக்கு விரல நீட்டுறாங்க. இதை பற்றி ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் அர்க்கம் நூராமித் அவர்கள் ஒரு கலந்துரையாடலிலே அவருடைய வாக்கு மூலமாகவே அவர் அதை பதிவு செய்கிறார். தேசிய பாதுகாப்புக்கு என்ற ஒரு விஷயத்தை பாதுகாப்பு அமைச்சு சொல்லும் போது, அவர்கள் அதற்கான சில சட்டதிட்டங்களை வைத்திருக்கும் போது, நூல் பரிசீலனை குழுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கும் போது, அந்த விதிமுறைகளுக்கு மாற்றமாக நாம் பரிந்துரை சிபாரிசுகளை வழங்க முடியாது. குர்ஆன் பிரதிநிதிகள் சென்ற மக்கள் மத்தியிலே சென்றடைய வேண்டும் என்ற ஆசை நம்மிடம் இருந்தாலும் சட்டத்துக்கு அப்பால் நாம் செயல்பட முடியாது என்று சொல்லி ஒரு காரணத்தையும் அவருடைய வாயாலே வாக்கு மூலமாகவே மக்கள் மத்தியிலே வெளியிட்டிருந்தார். இந்த கன்சைன்மெண்ட்ல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 25,000க்கு மேல குர்ஆன் அரபு மொழியில மாத்திரம் இருக்கக்கூடிய குர்ஆன் அதை கிளியர் பண்ணி சமூகமயப்படுத்தி முடிச்சு. இதுல மொழிபெயர்ப்புல ஒரு நிபந்தனை அவங்க முன் வச்ச நிபந்தனை என்னன்னா, அடிக்குறிப்புகள் கட்டாயமாக இருக்க வேண்டும், குறிப்பாக ஜிஹாதோட சம்பந்தப்பட்ட வசனங்களுக்கு. இப்ப இது சம்பந்தமாக எங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு காப்பி தரப்படுது. அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரைட்டீரியா நிபந்தனையின் அடிப்படையில் நாங்கள் சொல்றோம், இந்த நிபந்தனை அடிப்படையில் கொண்டாட முடியாது, அதனால அடிக்குறிப்புகளை போட்டு தான் நீங்க கொண்டாடணும். இருக்கிற நிபந்தனை அடிப்படையில் கிரைட்டீரியா அடிப்படையில் அடிக்குறிப்புகள் இருக்கணும் என்றது ஒரு கிரைட்டீரியா.
அப்போ அந்த கிரைட்டீரியா அடிப்படையில் அதை கிரைட்டீரியா மாத்துறதுக்குரிய அதிகாரம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் புத்த சாசனைக்கும் அரசு தரப்புக்கு தான் இருக்குது. இப்ப பிரச்சனை முத்துது. என்ன பிரச்சனை நடக்குது? இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை வேத நூலான அல் குர்ஆனை மக்கள் மத்தியிலே விநியோகம் செய்வதற்கு, அல் குர்ஆனின் மொழிபெயர்ப்புகள் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சு ஒரு தடையை முன்வைக்கிறது. அதை பரிசீலனை செய்வதற்கு ஒரு குழுவை, முஸ்லிம் சமூகத்தின் முக்கியஸ்தவர்களை அழைத்து அவர்களுடாக ஒரு குழுவை தெரிவு செய்து அந்த குழுவின் பரிந்துரை இருந்தால் மாத்திரம்தான் அவற்றை நாங்கள் வெளியிடுவதற்கு அனுமதி அளிப்போம் என்று கூறுகின்ற நேரத்தில், முஸ்லிம் சமூகத்தின் முக்கியஸ்தவர்களாக அரசாங்கத்தினால் கருதப்பட்டவர்கள், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் பிரதிநிதிகள், முஸ்லிம் சமய மற்றும் கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர், அதே போன்று வக்ஃப் சபை உறுப்பினர்கள் இந்த பரிந்துரை விஷயத்தில் பாதுகாப்பு அமைச்சு சொன்ன அந்த விதிமுறைகளை அப்படியே தலைக்கு மேலே வைத்து ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன? பாதுகாப்பு அமைச்சில் உள்ளவர்கள் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல விஷயங்களை முன்வைப்பார்கள். அவர்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலை எதிர்பார்க்கல, இப்படி ஒன்று நடந்ததை வைத்து பயந்து இலங்கையிட தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தணும் என்ற நோக்கத்துல இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர்கள் கையாளுவார்கள். அவர்கள் தரப்பில் இருந்து அதிலே நியாயம் இருக்கிறது. ஆனா இதற்கு பதிலளிக்கக்கூடிய, இதனை பொறுப்புள்ளவர்களாக அணுகக்கூடிய இந்த முக்கியஸ்தவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு என்பது இன்று நேற்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஒன்றா? 1954 ஆண்டிலேயே அப்துல் ஹமீத் பாகவி அவர்களுடைய தர்ஜுமா வெளியிடப்பட்டு பக்கத்து நாடான இந்தியாவில் வெளியிடப்பட்டு இலங்கைக்கு அது இறக்குமதி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 70 வருட காலமாக 7 தசாப்தங்களாக இலங்கை மக்கள் மத்தியிலே அந்த தர்ஜுமா உலா வந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே சிங்களத்திலே தர்ஜுமா மொழிபெயர்க்கப்பட்டு ஆரம்ப தர்ஜுமா MICH என்ற நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஆரம்ப சிங்கள தர்ஜுமா 1968 ஆண்டு வெளியிட்டது. 68 ஆண்டு வெளியிட்டு கிட்டத்தட்ட 50 வருட காலமாக 5 தசாப்தங்களாக இலங்கையிலே அந்த தர்ஜுமா உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த 50 வருஷ காலத்தில் உள்ள இல்லாத ஒரு தீவிரவாதம், இந்த 70 வருஷம் இல்லாத ஒரு தீவிரவாதம், அடிப்படைவாதம், தர்ஜுமால அடிக்குறிப்பு இல்லாத நிலையில் மக்கள் இதை பார்த்து அடிப்படைவாதத்துக்கு சென்றார்கள் என்று ஒரு அபாண்டத்தை அல் குர்ஆன் மீது சுமத்துகின்ற நேரத்தில் உரிய பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுடன் முறைப்படி கலந்துரையாடி இது சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகளை முன்வைத்து இது சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை மாற்றி அமைப்பதற்கு, திருத்தி அமைப்பதற்கு முயற்சி செய்யாதது ஏன்? இது ஒரு முஸ்லிம் சமூகத்தை அடகு வைக்கிற ஒரு செயல்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆன் என்பது அடிப்படைவாதத்தை தூண்டக்கூடியதாக பாதுகாப்பு அமைச்சு சொல்லுது. அதை அப்படியே தலைக்கு மேல ஏற்றுக்கொண்டு நாங்கள் அமல்படுத்தினா நாங்களே அதுக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததாக ஆகுமா இல்லையா? 70 வருஷ காலமா தமிழ் தர்ஜுமா பார்த்தவன் குண்டு வச்சு தெரிஞ்சானா? 50 வருஷமா சிங்கள தர்ஜுமா பார்த்தவன் குண்டு வச்சு தெரிஞ்சானா? விளக்க குறிப்பு இருந்தா மட்டும்தான் குர்ஆனை வந்து சரியா புரிவாங்க, இல்லாட்டி குர்ஆனை எடுத்துக்கொண்டு போய் குண்டு வைப்பாங்கன்ற ஒரு கருத்தை ஒரு சாரார் சொல்வதை எப்படி ஆமோதித்துக் கொண்டு ஏற்றுக்கொள்வது? இது சமூகத்துக்கு ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இல்லையா? அல் குர்ஆனுடைய கண்ணியத்துக்கு ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இல்லையா? கேட்டால் ஜிஹாத் வசனங்கள் இருக்கின்றன. ஜிஹாதை பற்றி குர்ஆன் பேசுகிறது, யுத்தம் செய்வதை பற்றி குர்ஆன் பேசுகிறது, போர் செய்வதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. எனவே இதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்பது பாதுகாப்பு அமைச்சின் வாதமாக இருந்தால், நம்ம தரப்புல உள்ள ஷேகுமார்கள், மௌலானாமார்கள், ஆலிம்கள், கிபாருல் உலமாக்கள் என்ன வாதத்தை முன்வைத்திருக்க வேண்டும்? அவர்கள் பைபிள் அப்ப நீங்க இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதிக்கலாமா? பைபிள்ல போர்கள் சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லையா? இஸ்ரவேலர்கள் அவர்கள் செய்த போர்களை பற்றி பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படவில்லையா? தாவீது ராஜா அவர்கள் அவருடைய அரசின் கீழே மேற்கொள்ளப்பட்ட போர்கள் சம்பந்தமாக பைபிளில் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படவில்லையா? இலங்கை நாட்டில் வரலாறுல பல மன்னர்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் பிற நாடுகளை ஆக்கிரமிப்பதற்காகவும் போர் செய்த வரலாறுகள் பாட புத்தகங்கள் இருக்குது. அதுகளை பார்த்து இலங்கையில சிங்கள இளைஞர்கள் எல்லாம் போர்கள் செய்வதற்காக தூண்டப்படுவார்கள் என்று நாங்கள் அதை பார்ப்பதா அல்லது வரலாற்று செய்தியை சொல்வதா? இல்ல குர்ஆன்ல இப்படிதான் இந்த போர் செய்ய கட்டளையிடுது, கட்டளையிடக்கூடிய நிலையில் அல் குர்ஆன் தூண்டுவதாக அவர்கள் வாதம் வைத்தால், பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, பிரசங்கி என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆகமத்துல 3வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு,
யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண வேண்டி வந்தா யுத்தம் பண்ணணும், சமாதானமாக வேண்டிய நிலைமை வந்தா சமாதானமாகணும். எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்குது. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை செய்யணும் என்ற மாதிரி ஒரு வசனம் வருது. இந்த வசனம் பைபிளை வாசிக்கக்கூடிய மக்கள் எப்படி சாந்தமாக புரிந்து கொள்வார்கள்? நம்மளை யுத்தம் செய்ய தூண்டல, அது அதுக்குரிய கால நேரம் இருக்குது, அந்தந்த கால நேரத்துக்கு அந்தந்த காரியங்களை செய்யணும் என்று அவர்கள் இதை சாந்தமாக புரிவதை போன்று முஸ்லிம் சமூகமும் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஜிஹாதிய வசனங்கள் இஸ்லாமிய அரசாங்கத்தால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு போரே தவிர தனி மனிதர்கள் சிவில் அமைப்புகளால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு போர் அல்ல என்று முஸ்லிம்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் இத்தனை நூற்றாண்டுகளாக வாழ்ந்த முஸ்லிம்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக, இலங்கை நாட்டு மன்னர்களுக்கு எதிராக ஒருபோதும் ஆயுதத்தை தூக்கவில்லை. இலங்கை நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக முஸ்லிம்கள் ஒருபோதும் களமிறங்கவில்லை. இலங்கை நாட்டில் முஸ்லிம்கள் அரசு தரப்புக்கும் பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கும் பக்கபலமாகத்தான் நின்றிருக்கிறார்கள் என்று வரலாற்று ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் வாதம் வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் பகவத்கீதையை எடுத்துக்கொண்டால் பகவத்கீதையில முழுவதுமாக குருஷேத்திர போரின் பின்னணியில் கூறப்பட்ட அறிவுரைகள், அர்ஜுனாக்கு கிருஷ்ணர் சொன்ன அறிவுரைகள், தர்ம யுத்தம் சம்பந்தமாக, கடமைகள் சம்பந்தமாக, அநியாயத்துக்கு எதிராக போரிடுவது சம்பந்தமாக பகவத்கீதையில் முழுவதுமாக கூறப்படுகிறது. இதை ஒரு இந்து மகன் பார்த்து பகவத்கீதை நமக்கு போர் செய்ய சொல்கிறது என்று அவன் அடிப்படைவாதத்துக்கு போவானா? அல்லது தன்னுடைய வேத நூலில் சொல்லப்படுகின்ற ஆன்மீக வழிகாட்டல் சிலது இருக்கின்றன, அவற்றை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், அறிவுரைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? எது உண்மை? அப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஜிஹாத பத்தி பேசுது. எனவே குர்ஆன்ல கிட்டத்தட்ட 24-25 வசனங்களுக்கு அடிக்குறிப்பு இல்லாம நீங்க குர்ஆனை வெளியிடவே கூடாது என்று சொன்னா, பைபிள்ல எத்தனை வசனங்களை நாங்க எடுத்து காட்டலாம்? பகவத்கீதையில எத்தனை வசனங்களை எடுத்து காட்டலாம்? இன்னும் பிற மத நூட்கள்ல இருக்கக்கூடிய எத்தனை வசனங்களை எடுத்து காட்டலாம்? அப்படி காட்டி இந்த புத்தகங்களை நீங்கள் இறக்குமதி செய்து விடாதீர்கள் என்று அடிக்குறிப்பு போட்டுதான் இறக்குமதி செய்யணும். பைபிளுக்கு அடிக்குறிப்பு போடணும், பகவத்கீதைக்கு அடிக்குறிப்பு போடணும் என்று சொன்னால் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு மார்க்கத்தை கடைபிடிக்க முடியுமாகுமா? வேற எந்த மதத்துக்கும் எந்த ரூல்ஸும் கிடையாது. முஸ்லிம்களுக்கு மட்டும் குர்ஆனுக்கு மட்டும் அடிக்குறிப்பு இருந்தால் தான் வெளியிடலாம் என்று ஒருதலை பட்சமான மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, முஸ்லிம்களுடைய வேத நூலை கொச்சப்படுத்தக்கூடிய, இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பரிந்துரையை ஒருவர் முன்வைத்திருந்தால் அந்த பரிந்துரை அப்படியே தலைக்கு மேல தூக்கி போட்டுக் கொள்றதா? குறிப்பாக 2020ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலுக்கான ஜனாதிபதி விசாரணை குழுவின் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புரொஃபசர் பேராசிரியர் ரோஹான் குணரத்ன என்பவர் தான் என்று அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த நபருடைய வேலை என்ன? முஸ்லிம்களை எப்படியாவது முடக்கி வைக்கிறதுக்கு என்ன பரிந்துரை செய்யலாம் என்பதை இரவு பகலாக சிந்தித்து அவர் பரிந்துரை எழுதி கொடுத்தா அந்த பரிந்துரையை அப்படியே நாங்கள் அமல்படுத்துறதா? சிந்திச்சு நாங்கள் இதற்கு மாற்று கருத்துக்கள், சட்டத்துக்கு எதிராக அல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு அழகான முறையில் இது சம்பந்தப்பட்ட அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற நிலைகளை உரிய சட்டத்துறை அதிகாரிகளுக்கு முன்வைத்து இந்த நடைமுறையை மாத்துறதா? அல்லது நாங்கள் அப்படியே தலைக்கு மேல ஒத்துக்கொண்டு குர்ஆனுக்கு அடிக்குறிப்பு இருந்தா மட்டும் தாங்க, அடிக்குறிப்பு இல்லாததெல்லாம் கொடுங்கண்டா? இது என்ன நியாயம்? இப்ப அல் குர்ஆன் மூல பிரதிகள் 25,000 பிரதிகளை விடுவிச்சதாக ஒரு தகவல் இருக்குது. மற்ற குர்ஆன் தர்ஜுமாக்களை விடுவிக்கல, இஸ்லாமிய அக்கீதா நூட்களை விடுவிக்கல, ஃபிக்ஹ் நூட்களை விடுவிக்கல. காரணம் கேட்டா அடிக்குறிப்பு வேணும். யாரு இந்த வேலையை செஞ்சான்னு கேட்டா பாருங்க, முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினால் நியமிக்கப்பட்ட இந்த நூல் விமர்சன மற்றும் வெளியீட்டு குழுதான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குழு மேல, ரிவ்யூ கமிட்டி மேல ஒரு பழிய போடுறாங்க. யாரு போடுறாங்க? ஜமியத்துல் உலமா கிட்ட கேட்டா ரிவ்யூ கமிட்டி பண்ணது நாங்க என்ன பண்ண என்று கேட்கிறாங்க. முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துல கேட்டா ரிவ்யூ கமிட்டி பண்ணது நாங்க என்ன பண்ண. அப்ப ரிவ்யூ கமிட்டில யார் இருக்கிறான்? ஜமியத்துல் உலமாவோட பிரதிநிதிகள் தானே இருக்கிறீங்க. முஸ்லிம் சமய கலாச்சாரத்தினுடைய பிரதி பணிப்பாளர் தான் இருக்கிறார், வக்ஃப் சபையின் உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப யார் இதுக்கு பொறுப்பு சொல்றது? ரிவ்யூ கமிட்டியோட தலையில போட்டு ரிவ்யூ கமிட்டில யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ரிவ்யூ கமிட்டி கிட்ட கேட்டா
பாதுகாப்பு அமைச்சு தந்த விதிமுறையை மாறி எங்களுக்கு செயல்படுத்த இயலாது. நீங்க பாதுகாப்பு அமைச்சினுடைய சட்டங்களுக்கு வேண்டுமென்றே மனமுரண்டாக முரண்பட முடியாது. ஆனால் அதற்கான தேவையான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை மாற்றி அமைச்சிருக்கணுமா இல்லையா? இந்த சமூக பொறுப்பை, இந்த மார்க்க ரீதியான பொறுப்பை நீங்கள் கவனமற்ற நிலையில், அதை அலட்சியமான நிலையில் கருதியது ஏன்? இதுதான் கேள்வி. இந்த நிலை தொடருமானால் எப்படிப்பட்ட விபரீதங்கள் வரும்? இலங்கைக்கு இஸ்லாமிய புத்தகங்கள் என்று எது வந்தாலும் ரிவ்யூ கமிட்டிக்குள்ள யாரையாவது ஒருத்தனை வச்சு அந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு தோதுவான அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு தோதுவான பரிந்துரைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய நிலையில் ஒரு கருப்பாடை வைத்து இந்த சிபாரிசுகளை முஸ்லிம் சமூகத்துக்கு சார்பாக வெளிக்கொண்டு வருவதற்கு தடை விதிக்கக்கூடிய விதத்தில் ஒரு கருப்பாடு உள்ள இருந்து வேலை பார்த்தா இஸ்லாமிய மார்க்க புத்தகங்களை எங்களுக்கு இலங்கைக்கு கொண்டு வர முடியுமாகுமா? முடியாது. இது யாருக்கெல்லாம் பாதிக்கும்? ஜேஎஸ்எம் என்ற அந்த நிறுவனத்துக்கு மட்டும் பாதிக்குமா? ஒட்டுமொத்த இலங்கையில எல்லா பிரிவுகளுக்கும் பாதிக்கும், எல்லா ஜமாத்துகளுக்கும் பாதிக்கும். அப்ப இது ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது. இதனாலதான் அங்க சவுதியில இருந்து நாங்க இலங்கை மக்களுக்கு தர்ஜுமா அனுப்பினது இலங்கை மக்களுக்கு மட்டுமா? பக்கத்து நாடு இந்தியாவுக்கு எத்தனை பிரதிகள் அனுப்பி வச்சிருக்கிறோம். அங்க இந்த தர்ஜுமாவை, இந்தியா என்பது முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவே சித்தரிக்கின்ற ஒரு நாடு. மோடியுடைய அரசாங்கத்தால முஸ்லிம்களுக்கு எதிரான இன துவேஷத்தை அதிகமான அளவில் கிளப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் சுதந்திரமாக அந்த தர்ஜுமாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இலங்கைக்கு மட்டும் என்ன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது? அப்ப இதெல்லாம் விவரிச்சு சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லி இருக்க வேண்டும். அந்த கடமையை தவறியதனாலதான் அந்த மினா போலீஸ் முன்னிலையில் விசாரணைக்காக வேண்டி அர்க்கம் நூறு அமைத்தவர்கள் ஆஜராக்கப்படுகிறார்கள். யாரு புகார் வைத்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை. அது சாதிக் காதியார் தான் புகார் வச்சார் என்று வதந்தியை பரப்பினாங்க. அவர் வந்து சொல்லிட்டார், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் என்னுடைய சகோதரன் அர்க்கத் நூராமித்தை பாதுகாப்பேன், எந்த பிரச்சனையும் வராம பாதுகாப்பேன், எனக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தை வைத்து என்னுடைய பரிந்துரைகளை வைத்து அவருக்கு எந்த தீங்கும் வராமல் நான் பாதுகாப்பேன் என்று அவர் மனிதநேயத்தை தான் வெளிப்படுத்தினாரு. ஸ்ரீலங்காவில் சோசியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை போட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த அர்க்கம் நூறு அமீதாஜாருக்கு இன்னமும் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு சொல்லி அப்படி ஒன்றும் நடக்கிறதுக்கும் இல்லை, நடக்கிறது நாங்கள் உழவு மாட்டோம். அவருக்கு எங்களோட சகோதரர் ஒருத்தர், எனக்கும் அர்க்கம் நூறு அமீதுக்கும் ஒரு கோபம் இல்லை. என் சகோதரர் அவர் தான் ரிசி முஃப்தி எல்லாருமே சகோதரர். யாரோ ஒருவர் புகார் செய்கிறார், ஏன் செய்கிறார்? இதனால் பாதிக்கப்படுறாங்க. முஸ்லிம்களுக்கு இலங்கைக்கு புத்தகங்களை கொண்டு வருவதற்கான ஒரு தடையான ஒரு பரிந்துரையாக இந்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்லாமிய சிவில் அமைப்புகள் சிலவற்றையும் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் தடை செய்தார்கள். நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றோம், அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை தாக்குதல் செய்தோம், அதற்கான விளக்கங்களை கொடுத்தோம். கொடுத்ததனாலதான் அந்த தடைகள் ரிலீஸ் செய்யப்படுது, தடைகளை அவர்கள் வாபஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரி அடிப்படை உரிமை சார்ந்த விஷயமாக குறிப்பாக ஜம்மியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா என்ற நிறுவனம் இது சம்பந்தமாக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் சட்ட ரீதியாக என்ன அணுகுமுறையை கையாண்டார்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக குறிப்பிடவில்லை. இதனாலேயும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தொடர்ச்சியாக இந்த அல் குர்ஆன் பிரச்சனை ஒரு நீண்ட பிரச்சனையாக மாறி இருக்கிறது. முஸ்லிம் அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையில் தலையிட்டார்கள். குறிப்பாக அந்த நேரத்தில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் கையெழுத்து போட்டு முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. இந்த தர்ஜுமாக்களை விநியோகம் செய்யுங்க, விடுவிச்சிருங்க, அதுல எந்த பாதிப்பும் இல்லை, அதுக்கு நாங்க பொறுப்பு சொல்றோம் என்றாங்க. ஆனாலும் விடுவிக்கவில்லை. அப்ப இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதா இல்லையா? அரசாங்கத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பெடுக்கிறாங்க. இந்த நாட்டிட தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு நிலை இதில் இல்லை என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் குரல் எழுப்புது. என்றாலும் இது விடுவிக்கப்படாத நிலை இருந்தால் ஒரு உள்குத்து இருக்குதா இல்லையா? ஜம்மியத்துல் உலமா இதுல தலைமை வகிக்கக்கூடிய நிலையில இந்த குழுவை நடத்தி செல்வதனாலும் அந்த குழுவில் பரிந்துரையில் பாதுகாப்பு அமைச்சு மேல பழிய போட்டு இதை விடுவிக்க முடியாது, திருப்பி சவுதிக்கு அனுப்பிடுங்க, இந்தியாவுக்கு அனுப்பிடுங்க என்று பரிந்துரை சொல்ற அளவுக்கு நிலைமை போகுதுண்டா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதா இல்லையா? ஏன் அந்த ஜம்மியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா என்ற அமைப்புல இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் ஜம்மியத்துல் உலமால இருக்கிறாங்க. ஜம்மியத்துல் உலமா உறுப்பினர்கள் பரிந்துரை குழுல இருக்குது. எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் ஆயிட்டாங்க.
ஒரே இடத்துல எல்லாரும் மிக்ஸ்ல இருந்தும் என்ன நன்மை நடந்தது? தௌஹீத்வாதிகளுக்கு இதுல ஒரு பாடம் இல்லையா? நாங்க ஜம்மியால அங்கத்துவம் பெற்றுக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு சுமூகமான முறையில் தௌஹீத் கொள்கையை கொண்டு செல்லலாம் என்று இவங்க சுமூகமான வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதற்கு அகில இலங்கை ஜம்மியத் உலமாவில் அங்கத்துவம் வகித்தார்கள். என்ன நடந்துச்சு? தர்ஜுமாக்களை வெளியிடுறதுக்கு அனுமதி தந்தாங்களா? தர்ஜுமா பார்த்தால் மக்கள் வழிகெடுக்கப்படுவார்கள், தர்ஜுமா பார்க்க கூடாது, அது மூல குழப்பிடும் என்றெல்லாம் கருத்து பதிவு செய்தவர்கள் தான் ஜம்மியத் உலமாவில் இருப்பவர்கள். தர்ஜுமாவை நேரடியாக பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. மார்க்கம் தெரிந்த, அரபு ஞானம் தெரிந்த, தப்சீர் விளக்கம் தெரிந்தவர்கள் தான் பார்க்க வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கிறவங்களோட கைகோர்த்து கொண்டு பயணித்தீர்கள். என்ன நடந்தது? உங்களுடைய தர்ஜுமாக்களை விடுவித்துக் கொள்வதற்கு உங்களால் முடியவில்லை. என்ன அநியாயம் நடக்குது? அல்லாஹ்வுடைய கலாம் தமிழ் மொழியில் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டியது சுங்கத்துல கிடக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு இழிநிலை இந்த சமூகத்துக்கு இருக்கும் என்றால் இதிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கணுமா இல்லையா? இதனுடைய பொறுப்பு, மிக முக்கியமான பொறுப்பு ஜம்மியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா என்ற அமைப்பிடம் இருக்கிறது. அவர்கள் இதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்ன மேற்கொண்டிருக்கிறாங்கன்றதை மக்களுக்கு அறிவிக்கணும். அவர்களுடைய பொருள், அவர்கள் தான் இந்த தர்ஜுமாக்களுக்கு சொந்தக்காரர்கள், அதுதான் முடக்கப்பட்டிருக்கிறது. என்ன சட்ட நடவடிக்கை எடுத்தீங்க மக்களுக்கு சொல்லுங்க. அடுத்ததாக பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் ஜம்மியத்துல் உலமாவின் பிரதிநிதிகள். நீங்க உங்களுடைய அங்கத்தவர்களாக இருக்கக்கூடிய ஜேஎஸ்எம் என்ற அமைப்பினுடைய தர்ஜுமாவையே நீங்க விடுவிக்கலன்னு சொன்னா உங்களை ஒரு தலைமையாக கண்டு கொள்ளாத, தலைமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய புத்தகம் விஷயத்துல என்ன போடுவீங்க? என்ன நிலைமைக்கு இப்ப போகுது? ஜம்மியத்துல் உலமா அரசாங்கத்துல எது விருப்பமாக அறிவிக்கப்படுகிறதோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைக்கு ஜம்மியத்துல் உலமா சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலை ஆபத்தா இல்லையா? அப்ப இந்த நூல் விமர்சன குழு, மீளாய்வு குழு என்று வைத்திருக்கக்கூடிய இந்த குழுல இருப்பவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த விதிமுறைகளை மாத்தி இந்த தர்ஜுமாக்களை விடுவிக்கிறதுக்கு வேலை செய்யுங்க. அல்லது அல்லாஹ்க்கு பயந்து உங்களுடைய பொறுப்புகளை ராஜினாமா செய்யுங்க. ராஜினாமா கடிதத்தை கொடுங்க. அரசாங்கம் கேட்பான், ஏன் ராஜினாமா? இது அநியாயமான ஒரு தீர்மானம், இந்த அநியாயத்துக்கு நான் வக்காலத்து வாங்க முடியாது, நான் அல்லாஹ்வை பயந்து கொள்றேன் என்று சொல்லுங்க. அப்ப கேட்பாங்க, என்ன காரணம், ஏன் இந்த அளவுக்கு இதை யோசிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. குறைந்தபட்சம் அந்த தர்ஜுமால எந்த வசனங்கள் அடிக்குறிப்பு தேவைன்னு சொல்றீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க ஒரு பிரிண்ட் ஒன்றை எடுத்து தர்ஜுமால அட்டாச் பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு ஏற்பாடை செஞ்சு தாங்கண்டாவது நீங்க அவங்களுக்கு அந்த தர்ஜுமாவை கொடுத்தவங்களுக்கு, தர்ஜுமாவை அனுப்பி வச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களா? அதையும் கொடுக்கல, திருப்பி அனுப்புறாங்களா? அப்ப இந்த நிலை ஆபத்தாக இருக்கிறது. இது முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்து ஒரு சில இனவாத அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வஞ்சனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதிகள் சிக்கிவிட்டார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு, இந்த தர்ஜுமா விஷயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, நூட்கள் விஷயத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு தொடர்ச்சியாக முஸ்லிம் சமூகத்தில் அனைத்து எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா புத்தகங்களுக்கும் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டு செல்லும் என்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருப்பதனால இதற்கு உடனடியான ஒரு தீர்வை கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் கருத்துல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இவங்க சுங்க திணைக்களத்தின் சட்ட விதிமுறைகளுக்கு மாற்றமா கொண்டு வந்திருக்கிறாங்கன்றாங்க. பேசினது முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துடைய பணிப்பாளருடைய அனுமதியோடு, அந்த நேரத்தில் புத்த சாசன அமைச்சராக இருந்தவருடைய அனுமதியோடு அனுப்பப்பட்ட தர்ஜுமாக்கள், புத்தகங்கள். இப்ப சொல்றாங்க சுங்க திணைக்களத்தின் விதிமுறைகளுக்கு மாற்றமாக அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. விதிமுறைக்கு மாற்றம், அந்த விதிமுறைகளை சரி செய்வதற்கான வாய்ப்பு கொடுங்க. இது குர்ஆனுடைய முஸ்லிம்களுடைய வேதநூல் சம்பந்தப்பட்ட உண்டு, அதற்கும் வாய்ப்பில்லை. எனவே முஸ்லிம் சமூகம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் இருக்குது. இந்த புத்தகம் விஷயத்துல சிலோன் தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த அளவுல நமக்கு இந்த தர்ஜுமா விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனாலும் கருத்து வேறுபாடு ஒரு பக்கத்துல வச்சு பொதுவாக இதை பேசுவதற்கு காரணம், இந்த நடைமுறை இலங்கை முஸ்லிம்களுடைய மார்க்க ரீதியான, இலக்கண ரீதியான, இஸ்லாமிய வரலாறு ரீதியான நூட்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு நீண்ட கால தடையாக மாறிவிடலாம்
என்ற அபாயம் இருப்பதனால்தான் நாங்களும் இதற்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். எனவே குர்ஆன் என்பது முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்த ஒரு மனிதநேயமிக்க நூல். அது ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது, அது இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய ஒரு ஆன்மீக வாழ்க்கையை கற்றுத்தருகிறது, அது மனித நேயத்தை கற்றுத்தருகிறது, அது சமாதானத்தை போதிக்கிறது. சில வசனங்கள் போர் செய்வதை பற்றி பேசுகிறது என்றால் அந்த போர் செய்யக்கூடிய வசனங்கள் அரசாங்கத்தினால் செய்யப்படுகின்ற போர்கள் சம்பந்தமாக உள்ளதே தவிர அது தனி நபர் சம்பந்தப்பட்டவைகள் அல்ல என்பதை முஸ்லிம் சமூகம் 1000 வருடங்களாக புரிந்துதான் செயல்படுத்தி அமல்படுத்தி வருகிறோம். ஒரு குழு, விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய ஒரு குழு, வெளிநாட்டு மோகத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு நாசகரமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி ஒட்டுமொத்த இலங்கை வாழ் மக்களையும், இலங்கை வாழ் முஸ்லிம்களையும், முஸ்லிம்களுடைய மார்க்க ரீதியான மத ரீதியான உரிமையும் பறிக்கப்படுவதை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே அர்க்கம் நூறாமித்தவர்களை மீனால வச்சு யாரும் காழ்ப்புணர்வால் எல்லாம் புகார் வைத்து அவரை கைது செய்யறதுக்காக முயற்சி செய்யல. இப்படிப்பட்ட ஒரு சமூக பாதிப்பு இந்த நூல் பரிசீலனை குழுவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலாவது படிப்பினை பெற்று இந்த பரிசீலனை குழுவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விதிமுறைகளை மாற்றுவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜம்மியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு சம்பந்தமாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகளை மக்கள் மத்தியிலே அறிவிக்க வேண்டும். பகிரங்கமா ஏது நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. நூல் தர்ஜுமா விடுவிக்கப்படவில்லை, தர்ஜுமா விடுவிக்கப்படவில்லை, இவ்வளவுதான் செய்தி. உள்ளுக்குள்ள என்ன நடக்குது என்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். குறிப்பாக ஜம்மியத்துல் உலமா ரெட்ட நிலையில் நடந்து கொள்ளாமல், அது தங்களுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் நூட்களுக்கே இந்த தலையெழுத்தை நீங்க எழுதுறீங்கன்னு சொன்னா அடுத்த அமைப்பினுடையவர்களுக்கு, உங்களுக்கு கட்டுப்படாத, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்காத அமைப்புகள், ஜமாத்துகள் விஷயத்துல என்னென்னலாம் நீங்க செய்வீங்கன்றது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. நீங்களும் இந்த விஷயத்திலே முழு மூச்சோடு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வைக்கணுமே தவிர இதுல அந்த சாதிக்காஜியார குறை சொல்லி இத்தனை பிரதிகளை ஏன் அனுப்பி வச்சாருன்னு அவரை குறை சொல்ல முடியாது. சவுதி அரசாங்கம் பல ஆண்டு காலமாக உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய மக்களுக்கு குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியில தான் ஈடுபடுறாங்க. அந்த முயற்சி இலங்கைக்கு மாத்திரமான ஒரு முயற்சி அல்ல, உலக மக்களுக்கான ஒரு முயற்சி என்பதனால எத்தனை இவ்வளவு தர்ஜுமா எதுக்கு தேவை, அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. இந்த குர்ஆனை பொறுத்தளவுல ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது மக்கள் மத்தியிலே சென்றடைய வேண்டிய ஒன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப மக்கள் மத்தியில சென்றடைய வேண்டியதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை முஸ்லிம்களாகிய நாங்க தான் பார்க்கணும். அதுக்கு தடை விதிக்கக்கூடிய விதத்துல ஒரு சதி திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதை முறியடிக்கிறதுக்கு என்ன வழி என்றதை இந்த முக்கியஸ்தவர்கள் யாரெல்லாம் கொளுத்த பெருத்த ஆக்கள் இருக்கிறீங்களோ, கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன் ஓட்ட பொட்டில வச்சு கொண்டு ஏசி அறையில இருந்து யாரு பேசுறீங்களோ அவர்கள் இதை மனசுக்கு சரியா எடுத்து சரியா சிந்தித்து எதிர்கால சமூகத்தினுடைய மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடக்கி வைப்பதற்கான இந்த சதிகளிலிருந்து சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் இனிமேலாவது மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் சிலோன் தௌஹீத் ஜமாத்துடைய. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான சமகால நிகழ்வோட்டிய ஒரு கேள்விதான். அது என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். தன்சல் சாப்பாடு மார்க்க அடிப்படையில ஹராமான ஒரு உணவு அல்ல, அது அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் அறுக்கப்பட்ட உணவு விநியோகம் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது பூஜை செய்யப்பட்ட நிலையில் நடக்கக்கூடிய ஒரு காரியமும் அல்ல. பூஜை செய்யப்பட்ட நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் பூஜை செய்யப்பட்ட உணவுகளை நமக்கு தடுத்ததாக அல் குர்ஆன்ல எங்கேயும் ஒரு வசனத்தை எங்களால பார்க்க முடியல. அல்லாஹ் சொல்லக்கூடிய வமா உஹில்ல லி கைரில்லாஹி பிஹி என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட உணவை தான் குறிக்கிறது. எனவே மாமிச உணவு அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் அறுக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டால் அந்த உணவு தான் ஹராமாகும். தன்சல்ல இத்தகைய ஒரு நிலை இல்லை என்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். உடனே ஒரு சகோதரர் என்ன செய்தார் என்று சொன்னா, அவர் ஒரு காணொளியை வெளியிடுகிறார். அந்த காணொளியில என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னா, தன்சல் சாப்பிடுவதை ஆகமாக்கி விட்டு இஸ்லாத்தில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கந்தூரி என்ற பெயரில் கொடுக்கப்படும் ஹலாலான பரக்கத்தான உணவை ஹராமாக்குவது எந்த வகையில நியாயம் என்று தலைப்பு போட்டு ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறார். அது மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டு வருகிறது. அந்த சகோதரர் என்ன கேட்கிறாருண்டா, நீங்க தன்சல ஆகுமானதாக சொல்றீங்க, அது ஹலாலா ஹராம் என்று நான் பேச வரல, ஆனா நாங்க கந்தூரி எந்த அடிப்படையில கொடுக்கிறோம்,
கந்தூரி என்று சொல்றது பாரசீக மொழியில உணவளித்தல் தானே, அன்னதானம் தானே, இஸ்லாத்தில் உணவளித்தல் சிறந்த செயல் தானே. அந்த வேலையை தானே நாங்க பார்க்கிறோம். இப்போ மக்கள் கிட்ட வசூல் பண்ணி உணவளிக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வரோம். இதை சிறுக்கு பிதஅத் ஹராம் என்று சொல்றீங்க, ஆனா தன்சலை மட்டும் நீங்க ஹலால் என்று சொல்றீங்க. இது நியாயமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. இஸ்லாத்துல உணவளிச்சியதை பத்தி சொல்லப்போனா அது எவ்வளவு பொறுமதி வாய்ந்த ஒன்று என்று பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதை எடுத்துக்கொண்டா இப்ப எங்கட சமுதாயத்துல மாஷா அல்லாஹ் இன்ன வரைக்கும் செஞ்சு கொண்டு வர ஒரு அமல் தான் கந்தூரி. கந்தூரி என்று சொன்னா அது அட அர்த்தம் மீனிங் உணவளித்தல் தான். அந்த கந்தூரி என்ற மீனிங் அது பாரசீக மொழி. ஆனா இப்ப பேசிக்கிற இந்த மௌலவி அந்த கந்தூரி என்றதை அந்த நல்லோரு அந்த சிறப்பான அமலை உணவளிக்கிறது அமல கந்தூரி என்று சொன்னதை அவர் ஆல்ரெடி சிறுக்கு அது இதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில அதை பத்தின ஒரு வெறுப்பை உண்டாக்கி அப்படின்னா அவங்க கந்தூரிகளுக்கு எதிர்ப்பு காட்டிக்கொண்டு இருச்சு. அப்படி இருச்ச போக்குள்ள இஸ்லாத்துல உணவளிக்கிற ஒரு விடயத்தை தடுத்துட்டு இதை ஆமோதிச்சது எந்த வகையில நியாயம்? அன்பிற்குரியவர்களே, இவர் இந்த மார்க்கத்தினுடைய சில அடிப்படைகளை புரியாத காரணத்தினால்தான் இந்த கேள்வியை எழுப்பி அந்த காணொளியை வெளியிட்டு இருக்கிறார். அந்த சகோதரர் புரிந்த விஷயத்தை அவர் வெளியிட்டு இருக்கிறார். அதை அவரை குறை சொல்ல முடியாது. ஆனா மார்க்கத்துல இது சம்பந்தமாக நுணுக்கமாக நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹலால் ஹராம் சொல்லும் போது அல்லாஹ் ஹலாலாக்காத ஒன்றை நாமளா ஹலாலாக்க முடியாது, அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை நாங்களா ஹராமாக்கவும் முடியாது. ஹராமாக்கும் அதிகாரம் ஹலாலாக்கும் அதிகாரம் அல்லாஹ்க்கு தான் இருக்குது. பொதுவாக உலகத்துல உள்ள அடிப்படை விதி என்னன்னு சொன்னா அல்லாஹ் ஹராமாக்காத அனைத்தும் ஹலால் தான் என்பது பொதுவான அடிப்படை. அப்ப ஹராமாக்குவதற்கு நாங்கள் நஸ்ஸை முன்வைக்க வேண்டும், ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஒன்று ஹராம் என்று நாங்கள் நிரூபுகிறோமோ அந்த ஆதாரத்தை வைத்துதான் ஒரு உணவை விட்டு நாங்கள் விலகணுமே தவிர நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையிலோ நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தின் அடிப்படையிலோ ஒன்றை ஹராமாக்க முடியாது. அதே போன்று வைஸ் வர்சா நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில இது அப்படி என்றதுனால இப்படிதானே, எனவே இது நமக்கு ஹலால் தானே என்று மனோ இச்சையின் அடிப்படையில் ஹலாலாக்கவும் முடியாது. இந்த கந்தூரியுடைய நிலை என்ன? கந்தூரிக்கு உருஸ் என்றுவாங்க. கந்தூரி என்ற அந்த வார்த்தைக்கு அரபுல உருஸ் என்றுவாங்க. உருஸ் என்று சொன்னா பொதுவாக நபிமார்கள் வலிமார்கள் பேர்ல தர்காக்கள்ல ஜியாரங்கள்ல குறிப்பிட்ட நாட்கள்ல நேர்ச்சை செய்தோ அல்லது மௌலீது ஓதியோ அல்லது ஃபாத்தியாக்கள் ஓதியோ அந்த அவுலியாக்கள் நபிமார்களுடைய பேரான வழங்கப்படுகின்ற உணவு அதுதான் கந்தூரி என்று சொல்வார்கள். இந்த கந்தூரி சாப்பாடு ஹராமா ஹலாலா என்ற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லும் போது எப்படி நாங்க பதில் சொல்லணும்டா, ஒட்டுமொத்தமா கந்தூரி ஹலால் என்றும் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக ஹராம் என்றும் சொல்ல முடியாது. அது எந்த நிலையில் விநியோகம் செய்யப்படுகிறது என்பதை வைத்துதான் கந்தூரி ஹலாலா ஹராமா என்ற முடிவை நாம் எடுக்க வேண்டும். உதாரணமாக கந்தூரி ஒன்று கொடுக்குறாங்க, மௌலீத ஓதுறாங்க. மௌலீத் என்பது இஸ்லாத்துல இல்லாத ஒரு நூதன அனுஷ்டானம், அது ஒரு சிறுக்கு. இது அந்த மௌலீத் வரிகள்ல சிறுக்கான வார்த்தைகள் நிறைய கிடக்குது, குர்ஆனுக்கு மாற்றமான நிறைய வரிகள் கிடக்குது. அல்லாஹ்வின் தூதருக்கு மறைவான ஞானம் நோய் நிவாரணம் வழங்கக்கூடிய அதிகாரம் இருப்பதாக நிறைய வரிகள் இருக்கிறது. அந்த மௌலீத் வரிகள் இஸ்லாத்துக்கு தொடர்பில்லாத, இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தோடு சம்பந்தப்படுவதோடு மாத்திரமல்லாமல் அதிலே பித்அத்தும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி மௌலித் கிதாபுகளை ஓதி ரசூலுல்லாஹ்வை புகழுமாறு சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்துல இது போன்ற மௌலிது வரிகளை ஓதி அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை மக்கள் மயப்படுத்துகிறோம் என்று எந்த ஒரு நடைமுறையும் இருக்கவில்லை. அவர்களுக்கு பிறகு 4 இமாம்களுடைய காலத்துல கூட இது போன்ற ஒரு நடைமுறை இருக்கவில்லை. கடந்த ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பதாகத்தான் இந்த மௌலீது கிதாபுகள் உருவாக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே இது போன்ற ஒரு சம்பிரதாயம் ஒன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்ப இந்த மௌலீத் என்பது இஸ்லாத்துல இல்லாத ஒரு பித்அத்தான காரியம், அதுல இருக்கக்கூடிய வாசகங்கள் சிறுக்கான காரியம், அது தனி விஷயம், தனி விவகாரம். அதில் வழங்கப்படுகின்ற உணவு ஹலாலா ஹராமா என்பது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படணும் என்றா, அது ஹராமாக்கப்படுகின்ற ஆதாரம் என்ன, குர்ஆன் வசனம் என்ன, ஹதீஸ் என்ன, அது அனுமதி என்றால் அதுக்கு தடை இல்லை என்பதை எப்படி நாங்கள் நிறுவுறது என்பதை வைத்துதான் ஹலால் ஹராம் தீர்மானிக்கப்படுது. இப்ப பொதுவாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாஹ் தஆலா உணவு ஹராம் என்பதை
எங்க சொல்றான்? குர்ஆன்ல 4 இடங்கள் அல்லாஹ் தஆலா பட்டியல் போடுறான். 2வது அத்தியாயத்துல 173வது வசனம், 5வது அத்தியாயத்துல 3வது வசனம், 6வது அத்தியாயத்துல 145வது வசனம், 16வது அத்தியாயத்துல 115வது வசனம். அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்ஸீரி. அல்லாஹ் உங்களுக்கு தானாக செத்தது, இரத்தம், பன்றியின் மாமிசம் ஹராமாக்குறான். இந்த மூணும் இந்த கந்தூரி சாப்பாடோட தொடர்பானது அல்ல. 4வது அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் இஹ்லால் செய்யப்பட்ட உணவு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இஹ்லால் செய்யப்பட்ட உணவு என்றா அது எல்லா உணவுகளையும் குறிக்குதா அல்லது மாமிச உணவுகளை குறிக்கிறதா, பிராணிகளை அறுத்தலை குறிக்கிறதா? இஹ்லால் என்றால் என்ன அர்த்தம் என்று ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் அதுல என்ன விளக்கம் கிடைக்குது? இஹ்லால் என்றால் அறுத்து பலியிடுதல், அறுக்கக்கூடிய காரியம்தான் இஹ்லால் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்கள் நடைமுறைப்படுத்தின விளக்கமாகவும் இருக்குது. இப்படி இருக்கும்போது அல்லாஹ் எதை தடை செய்கிறான்? மாமிச உணவை ஹராமாக்குறான். அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேர்ல நீங்கள் பிராணிகளை அறுத்தால் அந்த பிராணிகளின் மாமிசம் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி மௌலீத்ல விநியோகிக்கப்படுகின்ற கந்தூரி சாப்பாட்டுல மாமிச உணவுகள் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் தான் அறுக்கப்படுகிறதா? ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க, மாட்டை அறுக்கிறாங்க கந்தூரிக்காக வேண்டி. சேகு நாயகத்துல பேர்ல அறுக்கிறாங்களா? அவுலியாக்கள்ட பேர்ல அறுக்கிறாங்களா? அல்லது நாதாத்துமார்கள் சாதாத்துமார்கள்ட பேர்ல அறுக்கிறாங்களா? நபிமார்கள்ட பேர்ல அறுக்கிறாங்களா? பிஸ்மில்லா என்பதற்கு பதிலாக பிஸ்மி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அறுக்கிறாங்களா? இப்படி அறுக்கும் வழக்கம் சமூகத்தில் இல்லை. அப்படி யாராவது குண்டக்க மண்டக்க செய்வாங்கன்னு சொன்னா அறுக்கிற அந்த உணவு ஹராமாகி விடும். அல்லாஹ் அல்லாதவர்ட பேர்ல ஆடு அறுத்து கந்தூரி கொடுத்தாங்க, எனவே அந்த ஆட்டு இறைச்சி ஹராம். அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர்ல மாட்டை அறுத்து கந்தூரி கொடுத்தாங்க, எனவே அந்த மாட்டு இறைச்சி ஹராம் என்று சொல்லலாம். இப்படி நடைமுறையில் பெரும்பாலும் இல்லவே இல்லை. ரேரா யாராவது செய்யறாங்களோ நமக்கு தெரியல, செய்தால் இந்த நிலையில் ஹராமாகும். அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இல்லை என்றால் அல்லாஹ்ட பேரை சொல்லிதான் முஸ்லிம்கள் அறுக்கிறாங்கன்னு சொன்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் அறுக்கிறாங்கன்னா இந்த வசனத்தின் பிரகாரம் அந்த கந்தூரி சாப்பாட்டுல கொடுக்கப்படுகின்ற இறைச்சி ஹராம் ஆகாது. இறைச்சி தான் ஹராம் ஆகாது என்று சொன்னா இறைச்சி மட்டுமா? இஹ்லால் என்றது பிராணிகளை குறிக்குதுண்டா, அறுத்தலை குறிக்குதுண்டா? பொதுவாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேர்ல மாமிசம் அல்லாத எந்த உணவு தானம் செய்தாலும் அதை சாப்பிடலாம் என்ற அனுமதியை ஆல்ரெடி தந்துட்டான். மாமிச உணவு ஹராமாக்கப்படும் போது அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட பேர் சொல்லப்படுதா? கந்தூரிகள் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர் சொல்லி அறுக்கப்படவில்லை. அறுக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களோட பேர் சொல்லப்படவில்லை என்றால் அந்த நிலையில் கந்தூரி சாப்பாடு ஹராம் என்று சொல்ல முடியாது. ஆனால் உணவு ஒன்று ஹராமாக்குவதற்கு இது மட்டும் அடிப்படை அல்ல, இன்னொரு அடிப்படை இருக்குது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல என்ன சொல்கிறான்? பலிபீடங்கள் மற்றும் நேர்ச்சை செய்யப்படுகின்ற இடங்கள்ல அறுக்கப்படுகின்ற உணவு, இங்கே மாமிச உணவு தான் அல்லாஹ் சொல்றான். வமா துபிஹ அலன் நுசுபி, பலிபீடங்களில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவை அதுவும் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒரு பிராணியை அறுத்து அந்த பிராணியின் மாமிசத்தை அன்னதானமாக வழங்கினால் அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வழங்கப்பட்டதனால அந்த உணவும் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப உணவுல மாமிசம் அல்லாத உணவு அல்லாஹ்வும் ரசூலும் நேரடியா நஸ்ஸின் அடிப்படையில் ஏதாவது தடை செஞ்சிருந்தா மட்டும்தான் தடை. அப்படி இல்லாத நிலையில உணவுல அனைத்து வகையான தானியங்கள், அனைத்து வகையான பழங்கள் எல்லாம் ஹலால் ஆகிரும். மாமிச உணவு 2 வகையில ஹராமாக்கப்படுது. என்ன 2 வகை? ஒன்று அல்லாஹ் அல்லாதவர்களோட பேர் சொல்லி அறுக்கப்படுதல், 2 அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுதல். இப்ப கந்தூரி சாப்பாட்டுல அல்லாஹ் அல்லாதவர்களோட பேர்ல ஒரு பிராணி அறுத்து கந்தூரியில அந்த டம் புரியாணி அடிச்சு அந்த இறைச்ச விநியோகிக்க மாட்டாங்க, பெரும்பாலும் அப்படி நடக்காது. ஆனால் என்ன நடக்குது? அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இருக்கிறார்கள். இப்ப சுபஹான மௌலிதுல கந்தூரி கொடுக்குறாங்கன்னா யாருக்காக இருக்கிறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த மாட்டை அறுக்கிறார்கள், ஆட்டை அறுக்கிறார்கள். அல்லது வேறொரு தர்கால ஒரு பிராணியை அறுக்கிறாங்கன்னு சொன்னா யாருக்காக அறுக்கிறாங்க? அல்லாஹ்ட பேர் சொல்லி அறுக்கிறாங்க. ஆனா யாருக்காக அறுக்கிறாங்கன்னா அந்த தர்காவில் இருக்கக்கூடிய ஜியாரத்தில் இருக்கக்கூடிய அவுலியாவின் பெயரால் அறுக்கிறாங்க.
அப்படி வமா துபிஹ அலன் நுசுபி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பலிப்பீடங்களில் அறுக்கப்படுகின்ற உணவும் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் சொல்வதனால கந்தூரி சாப்பாடுகள்ல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுகின்ற இறைச்சி இருக்குமெண்டா அந்த இறைச்சி நமக்கு ஹராம். ஒருத்தர் கந்தூரி சாப்பாடு கொடுக்கிறாரு, மாமிசம் உணவு கொடுக்கவே இல்லை, என்ன கொடுக்கிறாரு? டீ விநியோகிக்கிறார், ஐஸ்கிரீம் விநியோகிக்கிறார், அல்லது ஏதோ ஒரு சர்பத்து விநியோகிக்கிறார். இது போன்ற நிலையில அந்த உணவு ஹராமா என்று கேட்டா ஹராம் இல்லை, அதை தாராளமாக உண்ணலாம். அது தன்சலுக்கு ஒத்ததானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் மாமிசம் வழங்கப்படுமையானால் கந்தூரியில அவங்க கிடு கொடுப்பாங்க. அந்த கிடுவுல வெறுமனே சோறு மட்டும்தான் வருமா? இல்ல, அந்த சோரோட சேர்த்து இறைச்சியை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப சோறை தனியா திண்டு இறைச்ச தனியா எங்களுக்கு வைக்கலாமா? எல்லாம் கலந்துரும், ஹராமும் ஹலாலும் கலந்துரும். கலந்த நிலையில வரும்போது அப்ப அந்த மாமிசத்தை உட்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கும் போது அந்த சோரோடு அது கலக்கும் போது அதையும் நாங்க தவிர்த்து கொள்ளணுமா இல்லையா? தனியாக நெய் சோறு என்ற பேர்ல நெய் சோற நீயத்து சோறுன்னு தருவாங்க. நீயத்து சோறு என்ற பேர்ல தனியா சோறை தந்தா அது அறுக்கப்படுதல் என்ற காரியத்துக்குள்ள அடங்காது, அதை சாப்பிடலாம். ஆனா இறைச்சையும் போட்டு தந்தா அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுத்த இறைச்சி என்றதுனால அந்த இறைச்சி ஹராமா இல்லையா? இதனாலதான் கந்தூரி சாப்பாடு ஹராம் என்றோம். தன்சலோடு ஒப்பிட்டு தன்சல் ஹலால் என்றால் இது மட்டும் எப்படி ஹராம் ஆகும் என்ற நியாயம்? நாங்க உணவு வழங்குற நல்ல காரியத்தை தானே செய்யறோம், உணவு வழங்குங்க. அதுக்காக நீங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்காகத்தான் ஆடு மாடு அறுத்து உணவு வழங்குவீங்களா? அந்த சிறுக்கை எதுக்கு பண்றீங்க? அந்த சிறுக்கிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், அந்த ஹராமான வேலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? துதிமுத்தாம், உணவு வழங்குங்க. அது எந்த நிலையிலும் வழங்கலாம். ரபியுல் அவ்வல்ல மட்டும்தான் உணவு வழங்குற பிரச்சனை இருக்குதா? உணவு வழங்குற அமல் இருக்குதா? எல்லா முஹர்ரம்ல கொடுங்க, சஃபர்ல கொடுங்க, ரபியுல் ஆஹிர்ல கொடுங்க, ஜமாதுல் அவ்வல்ல கொடுங்க, ஜமாதுல் ஆஹிர்ல கொடுங்க, எல்லா காலங்களையும் கொடுக்கலாம். ரமலான்லையும் கொடுக்கலாம். இரவு நேரங்களில் உணவு விநியோகம் செய்ய. உணவு வழங்குதல் என்பது தனி அமல், பிரத்யேகமான அமல். அதை கந்தூரியோட முடிச்சு போடுறீங்களா இருந்தா, கந்தூரியில அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நீங்க மாமிசத்தை அறுக்கிறதுனால, பிராணி ஒன்று அறுத்து அந்த மாமிச உணவை விநியோகிக்கிறதுனால அல்லாஹ் தடை செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் தடை செஞ்சா நாங்க எப்படி ஹலால் ஆக்குறது? அல்லாஹ் ஒன்று ஹராமாக்கிறா, நீங்க சமூகமே சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி உணவு கொடுக்கறதுனால ஹலால் ஆகிருமா? அப்போ ஒன்றை பண்ணுங்க, கந்தூரியை நீங்க மக்களுக்கு சாப்பிட வைக்கணும் என்று சொன்னா மாமிசம் அல்லாத கிடு விநியோகம் செய்யறதை விட்டுட்டு நெய் சோறு மட்டும் விநியோகம் செய்ய, இறைச்சி போடாதீங்க அதுக்கு. அதே போல இந்த சோறு சம்பந்தப்பட்ட இறைச்சி கலக்கிற உணவு இல்லாம பொதுவான உணவுகளை வழங்குங்கள். அதனை கிடு கொடுத்தா மட்டும்தான் கந்தூரி கொடுத்தது ஆகுமா? உணவு வழங்குங்க இருக்குது. உணவு வழங்க சொன்னதுனால சோறு கொடுத்தா தான் உங்களோட வயிறு நிறையுமா? வேறு வேறு உணவுகள் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். அதை ஹராம் சொல்ல எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அல்லாதவருக்காக மாமிசத்தை அறுத்து அதை சோத்துல போட்டு கலந்து அதை கொடுத்தீங்கன்னா ஹராமும் ஹலாலும் கலந்த நிலையில வேணுமேடா இன்னொன்று பண்ணுங்க, நெய் சோறை தனியா கொடுங்க, கிடுவுல இறைச்ச கலக்காம தனியா சோறை கொடுங்க. அது சாப்பிடுறது யாரும் ஹராம் என்று சொல்ல மாட்டோம். ஹராம் என்று சொல்வதற்கு முகாந்திரமும் இல்லை. அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட மாமிசத்தை தனியா வைங்க, அப்ப அது தேவையில்லைன்னு சோத்தை மட்டும் எடுத்துட்டு போவாங்க. இப்படி செய்யலாம். இப்படி செஞ்சா அது தன்சலுக்கு ஒத்ததானதாக இருக்கும். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் மார்க்கத்துல இல்லை. இந்த மாதிரி ரபியுல் அவ்வல செலக்ட் பண்ணி அதுல கிடுவை கொடுத்து கந்தூரி ஏற்பாடு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் உணவு வழங்குற அந்த இபாதத்தை செய்யறோம் என்று பிற மத கலாச்சாரங்கள்ல எப்படி இருக்குதோ அது அப்படியே காப்பி பண்ணி செய்றீங்களே, இந்த காரியம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. மார்க்கம் எப்படி சொல்லுது? மார்க்கம் சொல்லுது எந்த நேரமும் உணவளியுங்கள், தேவை உள்ளவர்களுக்கு உணவளியுங்கள், வசதி உள்ளவர்கள் உணவளியுங்கள். அந்த காரியத்தில் ஈடுபட்டுமே தவிர தன்சல் சாப்பிடுவதை ஆகுமாக்கிவிட்டு எப்படி நாங்கள் பரம்பரையாக செய்து வந்த கந்தூரியை இவர்கள் ஹராமாக்குவார்கள் என்று கேள்வி கேட்பது மார்க்கம் அறிந்தவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அல்ல. இன்னும் சொல்ல போனால் தன்சல்ல அவர்கள் மாமிச உணவை கலப்பாங்களா? புத்த பெருமாண்ட பேர்ல ஏதாவது அறுப்பாங்களா? மாட்டையே அறுக்க மாட்டாங்க, ஆட்டையே அறுக்க மாட்டாங்க. அவங்க கொடுப்பது வெறுமனே மீன் சம்பந்தப்பட்ட உணவுகளை தான் கொடுப்பாங்க. சோத்தோட கருவாடை கொடுப்பாங்க அல்லது மீனை கொடுப்பாங்க. அவங்க இறைச்சி வைப்பாங்களா? கோழி இறைச்சி வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அவங்களோட தன்சல்லையும் கோழி இறைச்ச வச்சிருந்தா இது புத்த பெருமானுக்காக அறுக்கப்பட்ட கோழி என்று வரும் என்றால் அதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். விஷயம் தன்சல ஹலாலாக்கி கந்தூரியா ஹராமாக்குறது அல்ல. அல்லாஹ் எதை ஹலாலாக்கினாலும் அதை ஹலாலாக்குறது.
அல்லாஹ் எதை ஹராமாக்கினாலோ அதை ஹராமாக்கணும். இதுதான் அடிப்படையான ரூலாக இருக்கிறது. அந்த ரூலுக்கு கீழே இருந்து இந்த காரியங்களை அணுக வேண்டுமே தவிர, தன்சல் சாப்பாட்டுல அவங்க பெரும்பாலும் மாமிசம் அல்லாத உணவு தான் கொடுக்குறாங்க, குடிபானங்களை கொடுக்குறாங்க. அவற்றை உண்ணுவது பருகுவது மார்க்க ரீதியாக ஹராமாகாது. அப்படிப்பட்ட தன்சல்களையும் அல்லாஹ் அல்லாதவருக்காக மாமிச உணவை கொடுத்தா அந்த மாமிசமும் ஹராமாகிவிடும். அதையும் சாப்பிட முடியாது என்ற சட்டத்தை சொல்லுமே தவிர, பௌத்த மக்களை திருப்திப்படுத்தி ஹலால் என்றும் முஸ்லிம்களை பகைத்துக் கொள்றதுக்காக ஹராம் என்றும் சொல்லக்கூடிய இரட்டை நிலை நம்மிடம் கிடையாது என்பதை அந்த சம்பந்தப்பட்ட வீடியோவை பரப்பிய சகோதரரோடு அவரோட சேர்ந்து இந்த கருத்து நல்ல கருத்து, அற்புதமான கருத்து என்று சொன்ன சகோதரர்களும் விளங்கி கொள்ள வேண்டும். இஸ்லாத்துல ஹலாலாக்குவது ஹராம், ஒரு உணவு ஹராமாக்குவதற்கு ரெண்டு அடிப்படை. ஒன்று அல்லாஹ் நேரடியா ஹராமாக்கின உணவு, அது தானியமா இருந்தாலும் மாமிசமா இருந்தாலும் அல்லாஹ் நேரடியா சொன்னா ஹராம் தான். பன்றியின் இறைச்சி ஹராம் தான், அது அறுக்கப்பட்டாலும் அறுக்கப்படாட்டிலும், அல்லாஹ்ட பேர் சொல்லப்பட்டாலும் சொல்லப்படாட்டிலும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படாட்டிலும் நேரடியா அல்லாஹ் சொன்னா ஹராம். ரெண்டாவது ஹராம் ஆக்கிறதுக்குரிய அடிப்படை, ஒரு மாமிச உணவா இருந்தா அல்லாஹ் அல்லாதவரின் பேர் சொல்லப்பட்டு அறுக்கப்படுதா, ரெண்டாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுதா, இதை மட்டும் பாருங்க. இந்த நிலையில வந்த எந்த உணவு வந்தாலும், அது தன்சலுக்குள்ள வந்தாலும் சரி, கந்தூரியில் வந்தாலும் சரி, எந்த அன்னதானத்தில் வந்தாலும் சரி, அறுக்கப்பட்ட உணவு அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அல்லாஹ் அல்லாதவரின் பேரில் அறுக்கப்பட்டதாக வந்தால் அது ஹராம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் கந்தூரியில் விநியோகம் செய்யப்படுகின்ற மாமிச உணவுகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுகின்ற உணவு என்பதனால ஹராம் என்று சொல்கிறோம். இந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த மூணாவது கேள்வி, இதுவும் சமகால நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான். என்ன கேட்குறாங்கடா, டாக்டர் மலா அலி குர்திஸ்தானி என்பவரால் குர்ஆன் மற்றும் நவீன மருத்துவத்தை இணைத்து பல நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறப்படும் ஒரு மருத்துவ முறையை சொல்கிறார். இந்த மருத்துவ முறை சரிதானா என்று கேள்வி கேட்கிறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் பரப்பப்படுகின்ற ஒரு காணொளி தான் இந்த டாக்டர் மலா அலி குர்திஸ்தானி என்பவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, குர்ஆனை நவீன விஞ்ஞானத்தோடு இணைத்து, மருத்துவத்தோடு இணைத்து, இன்டகிரேஷன் அவர் இணைத்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு நவீன ஒரு மருத்துவ முறையை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்று சொல்லி உலகம் முழுவதும் பயணித்து கிறிஸ்தவ மிஷனாரிகள் எப்படி பிறவி குருட்டை குணப்படுத்துவார்களோ, குஷ்டத்தை குணப்படுத்துவார்களோ, பேரலைஸ் போன்ற பக்கவாத நோய்களை குணப்படுத்துவார்களோ, அது போன்று இவரும் இஸ்லாமிய முறைப்படி நான் குணப்படுத்துகிறேன் என்று ஒரு மருத்துவ முறையை நடைமுறைப்படுத்தி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இலங்கைக்கும் வருகை தந்த நிலையில் பலதரப்பட்ட மக்கள் அவருக்கு பின்னால் சென்று அவருடைய கைகளை முத்தமிடக்கூடிய நிலையில் மிகப்பெரிய அளவில் ஒரு கோலாகலமாக அவரை கொண்டாடக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்க கிடைத்தது. அப்போ என்ன ஒரு சகோதரர் கேட்கிறாருண்டா, இவர் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறை இஸ்லாம் அனுமதித்த மருத்துவ முறையா, இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா என்று தான் கேட்கிறார். முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் இஸ்லாம் மருத்துவம் செய்வதை நமக்கு நேரடியாக அனுமதிக்கின்றது. நேரடியாக மருத்துவத்தை செய்யுங்கள், இந்த ஆன்மீகத்தின் பேரால் செய்யக்கூடிய மருத்துவ முறை என்னொன்று இஸ்லாத்தில் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் பொதுவாக உலக பௌதீக ரீதியாக உலக அளவில் நாங்கள் செய்யக்கூடிய மருத்துவம் இருக்கிறதே, அது எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது பிடித்தமானதோ, எதில் நம்பிக்கை இருக்குதோ, அது வெஸ்டர்ன் மெடிசின் இருந்தால் வெஸ்டர்ன் மெடிசின், ஆயுர்வேதிக்காக இருந்தால் ஆயுர்வேதிக், அதே போன்று சிங்கள வைத்திய கிரமையாக இருந்தால் சிங்கள முறைப்படி செய்யக்கூடிய அந்த மருத்துவ முறைகள், அல்லது அக்கு பஞ்சரா, ஹெர்பல் மெடிசினா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் விரும்பக்கூடியது, உங்களுக்கு நம்பிக்கையுள்ள ஒரு மருத்துவ முறையை செய்து கொள்ளலாம். ரசூல்லாவிடம் ஒரு ஆராப் வருகிறார், ஒரு கிராமவாசி யார் ரசூல் அல்லா, அல்லாவின் தூதரே, அலா நத்ததாவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, அல்லாவின் தூதரே நாங்கள் மருத்துவம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலா நஅம் யா இபாத் அல்லாஹ், ஆம் அல்லாவின் அடியார்களே, ததாவவு நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், ஃபஇன்னல்லாஹ லம் யலா தாஅன் இல்லா வலஅலஹு ஷிஃபாஅன், அல்லாஹ் தஆலா எந்த ஒரு நோயை இறக்கி வைத்திருந்தாலும் அதற்கான மருத்துவ நிவாரணத்தை இறக்காமல் இருப்பதில்லை. எனவே நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் என்று உலகளாவிய அளவில் நாம் செய்யக்கூடிய மருத்துவ முறையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளையாகவே பிறப்பித்திருப்பதை பார்க்கிறோம். இது ஜாமியுத் திர்மிதியில் 2038வது செய்தி உசாமா பின் ஷரீக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
இன்னொரு அறிவிப்புல வருது சஹீஹ் முஸ்லிம்ல 4432வது செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லிகுல்லி தாஇன் தவாஉன், எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது. ஃபைதா உசீப தவாஉத்தாய் பரா பிஇذنில்லாஹ், அந்த நோய்க்கான நிவாரணம் சரியாக ஒன்றிணைந்து விடுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் அனுமதியுடன் அந்த நோய் கடந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற செய்தியை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் உலக ரீதியான பௌதிக ரீதியான மருத்துவ முறைகளை நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஹதீஸுகள். அல் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆன்மீக ரீதியான சில நிவாரணங்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறார். 17வது அத்தியாயத்தில் 82வது வசனத்துல வயுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன், நாங்கள் நம்பிக்கை கொண்டோருக்கு அருளாகவும் நோய் நிவாரணமாகவும் இருப்பதை இந்த குர்ஆனில் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல் குர்ஆன்ல அல்லாஹ்வின் அருளும் இருக்கிறது, நோய்களுக்கான நிவாரணமும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த வசனத்திலிருந்து நாங்க என்ன புரிகிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆன்மீக ரீதியாகவும் சில மருத்துவங்களை, சில நிவாரண முறைகளை நமக்கு வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிகிறோம். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆன்மீக ரீதியாக செய்திருக்கக்கூடிய நிவாரணங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள்ல நமக்கு காண கிடைக்கிறது. என்ன வழிமுறையில காண கிடைக்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒருவரை நோய் விசாரிக்க போறாங்க. அப்படி போன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வலது கரத்தால் அவரை தடவி விட்டு என்ன சொன்னாங்க? அதுஹிபில் பாஸ ரப்பன் நாஸ், இறைவா மனிதர்களின் இறைவனே, இறைவா மனிதர்களின் இரட்சகனே, இந்நோயை நீக்குவாயாக, இஸ்ஃபி நீ நிவாரணம் அளிப்பாயாக, வ அன்த ஷாஃபி நீதான் நிவாரணம் அளிப்பவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக உன்னிடமிருந்தே தவிர நோய் நிவாரணம் எங்கேயும் கிடையாது. ஷிஃபா அல்லா யுஆதிரு சகமா கொஞ்சமும் மீதம் வைக்காமல் முழுமையாக நிவாரணத்தை தந்துவிடு என்று சஹீஹ் புகாரில 5675வது செய்தியில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. இது ஆன்மீக ரீதியான ஒரு நோய் நிவாரணம். ரசூல் அந்த சம்பந்தப்பட்ட நோய்வாய்ப்பட்டவரை சந்திச்சு அவருடைய அந்த நோய் இருந்த இடத்துல தமது வலது கரத்தால் தடவி விட்டு இந்த துஆவை ஓதினாங்க என்று வருகிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான தலைவர் என்ற வகையில் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு விசேடமான, ஒரு அற்புதமான நிலையில் வழங்கப்பட்ட ஒரு நோய் நிவாரண முறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் யாருக்காவது ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகி சில சந்தர்ப்பங்களில் நோய் நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு ஹதீஸ் வருது சஹீஹ் முஸ்லிமில் 4417வது ஹதீஸ். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதஸ்தகல் இன்சானு ஷைஅ மின்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யாரேனும் ஒரு மனிதர் உடல் நரம் குறைவு குறித்து முறைப்பாடு செய்யப்பட்டால், அவு கானத் பிஹி கர்ஹத்துன் அவு ஜுர்ஹுன், அல்லது கொப்புளமோ காயமோ ஏற்பட்டால், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கடா, பி இஸ்பஇ ஆகதா வவலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆட்காட்டி விரலை பூமியில் வைத்து மண்ணை தொட்டு பிறகு அதை உயர்த்தி, சும்ம ரஃபஅஹா பிறகு அதை உயர்த்தி, பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் திருப்பேரால், துர்பத்து அர்லினா பிரீகத்தி பாலினா எங்கள் சிலருடைய உமிழ் நீரோடு எமது இந்த பூமியின் மண் இணைந்து அது எங்கள் இறைவனின் ஆணையின் பேரில், லியுஸ்ஃபா பிஹி சகீமுனா பி இத்னி ரப்பினா எங்கள் இறைவனின் ஆணையின் பேரில் எங்களில் நோயுற்றிருப்பவரை குணப்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது. இதுவும் ஆன்மீக ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு நோய் நிவாரண வழி. இதில் மருத்துவ ரீதியான பொருட்கள், மருந்து மாத்திரைகள் கிடையாது. எச்சில் தொட்டு அந்த விரலை மண்ணில் தொட்டு பிறகு அந்த மண்ணும் எச்சியும் கலந்த விரலை, ஆட்காட்டி விரலை உயர்த்தி இந்த துஆவை சொல்லி சம்பந்தப்பட்ட நபருக்கு தடவி விடுவதனால நோய் நிவாரணம் ஏற்படுவதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கரத்தால வலி ஏற்படுகின்ற இடத்தை தடவி ஓதி பார்த்தும் நோய் நிவாரணம் வழங்கி இருக்கிறாங்க. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஅவ்விது பஅல அஹ்லிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியரால் ஒருவருக்காக நோயிலிருந்து பாதுகாப்பு கோரி வந்தார்கள். யம்சஹு பியதில் யும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலது கரத்தால்
வலி ஏற்பட்ட இடத்தை தடவுவார்கள். பிறகு வயகூலு அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதுஹிபில் பாஸ, மனிதர்களின் இறைவனே, மக்களின் இரட்சகனே, அதுஹிபில் பாஸ, இந்த நோயை துன்பத்தை போக்கி, இஸ்பி இவருக்கு குணத்தை வழங்கிவிடு, வ அன்த ஷாஃபி நீதான் குணமளிப்பவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு எந்த நிவாரணமும் கிடையாது, ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா கொஞ்சமும் மீதம் வைக்காமல் குணப்படுத்திவிடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை ஓதுவாங்கன்னு புகாரில 5743வது செய்தி வருது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இதுவும் ஆன்மீக ரீதியாக செய்யப்படுகின்ற ஒரு நிவாரணம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கைகளில் ஊதி மேனியில் தடவிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்திலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அவா இலா ஃபிராசிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படுக்கைக்கு சென்றால் நஃபஸஃபி கஃபைஹி தன்னுடைய உள்ளங்கைக்குள்ளே ஊதி பிகுல் ஹுவல்லாஹு அஹத் வபில் முஅவ்விதத்தைன் குல் வல்லாஹு அஹதை இரண்டு முஅவ்விதத்தைன் சூறாக்களையும் சூரத்துல் ஃபலக் சூரத்துன் நாஸை ஓதி ஜமீஅன் பிறகு சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துன் நாஸையும் குல் வல்லாஹு அஹத் சூரத்துல் இஹ்லாஸையும் ஒன்றாக இணைத்து ஓதி சும்ம யம்ஸஹு பிஹிமா வஜ்ஹஹு பிறகு தன்னுடைய முகத்தை தடவுவார்கள். வமா பலகத் யதாஹு மின் ஜஸதிஹி தன்னுடைய உடல்ல தங்களுடைய கைகள் எங்கெல்லாம் படுமோ அந்த இடத்துல எல்லாமே தடவிக்கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கடுமையாக பாதிப்புக்குள்ளான நேரத்தில் அந்த காரியத்தை ரசூலுல்லாவுக்காக நான் செஞ்சேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை புகாரில 5748வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று 3 தடவை செய்வார்கள் என்று புகாரில 5018வது செய்தி நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் ஆன்மீக ரீதியான நோய் நிவாரண வழிமுறை உண்டு இஸ்லாத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். அல்லாவின் தூதர் என்ற ஒரு பிரத்யேக நிலையில் இருந்து சில காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஈமான் தன்னுடைய தக்வாவின் அடிப்படையில் தன்னால் முடிந்த அளவு இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான நிவாரணத்தை செய்யலாம். ஆனால் பல 100 சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பலர் முறையிட்டும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தான் இது போன்ற ஆன்மீக ரீதியான நிவாரணத்தை கடைபிடித்திருக்கிறார்களே தவிர எல்லா நேரத்திலும் இந்த ஆன்மீக நிவாரணத்தை நபிகள் நாயகம் செய்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது நோய் விஷயத்தில் முறையிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாவிடம் அதை முறையிடணும் என்று தான் சொல்லுவாங்க. நானே நோய்க்கு நிவாரணம் வழங்கிடுவேன், நான் நோய் நிவாரணம் வழங்குவதற்கு வல்லவராக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே கிடையாது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு வாழ்கிற காலத்திலேயே தன்னுடைய மகளின் மகன் மரணத் தருவாய்க்கு சென்று விடுகிறார்கள். ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் மரணத் தருவாயில் இறக்கும் தருவாயில் இருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அர்சலத் இப்னத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹி இன்ன இப்னன் லீ குபில ஃபஅத்தினா தன்னுடைய மகன் மரணத் தருவாயில் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டு உடனே தங்களிடம் வருமாறு கூறப்படுகிறது. ஃபஅர்சல யுக்ரி உஸ் ஸலாம வயகூலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. சலாம் சொல்லி அனுப்பி என்ன சொல்கிறாங்கண்டா, இன்னலில்லாஹி மா அஹத வலஹு மா அத்தா கொடுத்ததும் எடுத்ததும் அல்லாஹ்வுக்கே உரியது. வக்குல்லுன் இந்தஹு பி அஜலின் முஸம்மா ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட தவணை இருக்கிறது. ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப் எனவே பொறுமையை மேற்கொள்ளுமாறும் நன்மையை எதிர்பார்த்து இருக்குமாறும் மகளுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் மகள் என்ன சொல்கிறாங்கடா, ஃபஅர்சலத் இலைஹி துக்ஸிமு அலைஹி ல யஅதி அன்னஹா அல்லாஹ் மீது ஆணையிட்டு நபிகள் நாயகம் தங்களிடம் வர வேண்டும் என்று மகள் மீண்டும் சொல்லி அனுப்புகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளை நோக்கி செல்கிறார்கள். அப்போது ஃபகாம வ மஅஉ ஸஅத் இப்னு உபாதா வ முஆத் இப்னு ஜபல் வ உபை இப்னு கஅப் வ ஸைத் இப்னு சாபித் வ ரிஜாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஸஅத் இப்னு உபாதா, முஆத் இப்னு ஜபல், உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களோடு இன்னும் சில மனிதர்களும் இருந்தார்கள். ஃபருஃபிய இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபியு வ நஃப்ஸுஹு ததகாகஉ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சிறுவன் எடுத்து கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுத்த நேரத்தில் அந்த சிறுவன் மிகவும் மூச்சு திணறிய நிலையில் சுவாசிக்க முடியாமல் இருந்தார். கால ஹசிப்துஹு அன்னஹு கால கஅன்னஹா ஷன்னுன் ஃபஃபாலத் ஐனாஹு அந்த சிறுவன் எந்த அளவுக்கு இருந்தார் என்று சொன்னால் இற்றுப்போன பழைய தோல் துருத்தி போல்
குழந்தையின் மார்பு ஏறி இறங்கியது. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து நீர் சொரிந்தன. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உள்ள சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூல் அல்லாஹ் மாஹாதா, அல்லாவின் தூதரை இது என்ன அலறீங்க என்று கேட்டோன்னே ரசூலா சொல்றாங்க, ஆதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, இது அல்லாவின் கருணை, அல்லாஹ் தன் அடியார்களுடைய உள்ளத்திலே இதை ஏற்படுத்தி இருக்கிறார். வ இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா, அல்லாஹ் தனது அடியார்களில் கருணையுள்ளவர்களுக்குத்தான் அருள் புரிவான் என்ற செய்தியை நாங்கள் புகாரில 1284வது செய்தியாக பார்க்கிறோம். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளின் மகன் இற்றுப்போன நிலையில் இருந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து அந்த மகனுக்காக உடனடியாக ஆன்மீக வைத்தியம் செஞ்சு அந்த சக்கராத்துடைய நிலையிலிருந்து அவரை விடுவிக்கிறேன் என்று மருத்துவம் செஞ்சதாகலாம் வரலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கடா, அல்லாட கையில் தான் எல்லாம் இருக்குது, கொடுத்தது எடுத்ததெல்லாம் அல்லாட பொறுப்பில் இருக்குது, இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது என்ற நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்களே தவிர இந்த மருத்துவம் வேலை பார்த்து கொண்டு அனைவருக்கும் நோய் நிவாரணம் வழங்கி கொண்டு இருக்கிறேன் என்று இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரசூலா இருக்கலை. இப்போ இந்த டாக்டர் மாலா அலி குர்திஸ்தானி என்பவர் என்ன பண்ணுறாரு, அவர் குர்ஆனையும் நவீன மருத்துவத்தையும் இணைத்து பல நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி வருகிறார். இவர் எந்த அளவுக்கு போறாருண்டா, குர்ஆன உலகத்துக்கு கற்றுக் கொடுக்க வந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத மருத்துவ முறைகளை எல்லாம் இவர் குர்ஆன் பெயர்ல இவர் மக்களுக்கு காட்டி கொடுக்க வந்துட்டாராம். எந்த அளவுக்குண்டா, கேன்சராக இருந்தாலும், HIV-யாக இருந்தாலும், பிறவி குருடாக இருந்தாலும், ஓட்டிசம் போன்ற நோயாக இருந்தாலும் உறுதியான குணமாக்கும் சிகிச்சையை இவர் வழங்குவதாக சொல்கிறார். இதற்கு மருத்துவ ரீதியான ஆதாரம் அவருக்கு தர முடியுமா? அறிவியல் சான்றுகளை முன்வைக்க முடியுமா? முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய விளம்பரங்களில் என்ன குறிப்பிடுகிறார்டா, 251க்கும் மேற்பட்ட மேன்மைப்படுத்தப்பட்ட மருத்துவ முறைகள் கையாளப்படுகிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த ஆன்மீக மருத்துவத்துக்கு விளம்பரம் செய்கிறாரு. ஆனால் இதுக்கு விஞ்ஞான ரீதியான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் காட்டலை. 250க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு நிவாரணம் வழங்குறதா சொல்கிறார். குர்ஆனை நவீன மருத்துவத்தை இணைத்து அந்த நவீன மருத்துவமும் குர்ஆனும் இணைத்து செய்யப்படுகின்ற அந்த சயின்டிஃபிக் ப்ரொசீடிங் என்னது அதை காட்ட சொன்னால் அவரால் காட்ட முடியாது. அதே போன்று அல் குர்ஆன் வசனங்கள் இருக்குது, அந்த வசனங்களை எங்களுடைய தக்குவாவின் அடிப்படையில், ஈமானின் அடிப்படையில் நாங்கள் அந்த குர்ஆன் வசனங்களை ஓதி நிவாரணத்தை நாங்கள் அல்லாவிடம் வேண்டினால் அல்லாஹ் நாடும் போது அந்த நிவாரணத்தை வழங்கி விடுவான். அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள ஒன்று. ஆனால் இது கண்டிப்பாக நிவாரணத்தை தந்துடுவேன், இது மூலம் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி அல்லது இந்த தடவல் முறைகளை செஞ்சு நான் மருத்துவம் செஞ்சா இந்த நோய் கண்டிப்பாக குணமாகிடும் என்று சொல்லி செய்கிற இந்த வழிமுறை குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. அப்படி நம்பினோம் என்றா எந்த வழிமுறையிலும் இவர் குர்ஆன் வசனங்களை ஓதி எந்த நோய் இருந்தாலும் குணப்படுத்துவார் என்று நம்பினால் அது அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சிஃபாவை ஆன்மீக ரீதியாக எடுத்துக்காட்டியதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அது மூட நம்பிக்கைக்கு நம்மளை இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் குர்ஆனையும் நவீன மருத்துவத்தையும் இணைத்து தான் ஆன்மீக ரீதியாக இவர் மருந்து பார்க்கறதா சொல்றாரு, மருத்துவம் செய்யறதா சொல்றாரு. என்ன செய்கிறார்டா, பெண்களை தொடுகிறார். குருட்டுத்தனத்தை குணமாக்குறேன் என்று சொல்லி குருட்டுத்தனமாக பெண்களை தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. صبر 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 صبر. وإذا مرضت فهو يشفين وإذا مرضت فهو يشفين وإذا مرضت فهو يشفين. அப்ப இது குர்ஆன் தடுத்த ஒன்று தானே, குர்ஆன் வழிமுறைக்கு மாற்றமான ஒன்று தானே. பெண்களை இப்படி தொடலாமா? அந்நிய பெண்களை மஹரம் இல்லாத நிலையில இப்படி தொட்டு நிவாரணம் பண்ணலாமா? பண்ண முடியாது. அவர் மருந்து மாத்திரைகளை ஒரு மருத்துவ ரீதியாக, ஆய்வு ரீதியாக சில ப்ரொசீடிங்ஸ்களை வச்சு ஸ்டெதஸ்கோப்பை வைக்கிறதுக்காக தொட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி, பரிசோதனை செய்வதற்காக வேண்டி சில கருவிகளை வைத்து தொடுவது என்பது தனி விஷயம். ஆனால் இவர் நேரடியாக சில மசாஜுகள் பண்ணுற மாதிரி பெண்களுடைய உடம்புகளை எல்லாம் தொட்டு என்ன செய்கிறார், குர்ஆன் மருத்துவம் செய்கிறேன் என்று சொல்கிறார். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால்,
இலங்கையில் வந்து ப்ரொஃபட் ஜெரம் என்று சொல்லி கிறிஸ்தவ சமூகத்தில் ஒருவர் வந்து தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி தன் மூலமாகவும் இப்படி நோய் நிவாரணம் வழங்கப்படும் என்று சொல்லி பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்கு கொஞ்சமும் குறையாத நிலையில் இந்த நபருடைய டாக்டர் மலா அலி குர்திஸ்தானி என்பவருடைய இந்த மருத்துவ முறை நடைமுறையில் இருப்பதை பார்க்கிறோம். ரசூல்லா இதை தான் சொன்னாங்க. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா தத்தபிஉன்ன சனன மன் கபலக்கும் சிப்ரன் பி சிப்ரின், நீங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள். வ திராஅன் பி திராஇன், முலத்துக்கு முலம் பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் சலகு ஹுஜ்ரஸ் லப்பின் ல சலக்துமுஹு, அவர்கள் ஒரு உடம்பு பொந்துக்குள்ளே நுழைந்தாலும் நீங்களும் அந்த பொந்துக்குள்ளே நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கேட்கிறாங்க சஹாபாக்கள், குல்னா யா ரசூலல் அல் யஹூத வன் நசாரா, நீங்க யூத நசாராக்களை பற்றி யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பற்றியா குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டதுக்கு ரசூலா சொல்றாங்க, ஃபமன், வேற யாரைத்தான் நான் குறிப்பிடுவேன் என்ற செய்தியை புகாரில 3456வது செய்தியை பார்க்கிறோம். அபூ சைத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இதுல என்ன காட்டுது? இந்த அலி குர்திஸ்தானி என்பவர் குர்ஆன்ட மருத்துவம் செய்கிறோம் என்ற பேரில் குர்ஆன் வசனங்களை ஓதி ஒரு சிலருக்கு நோய் நிவாரணம் ஏற்படுத்துறதாக இருந்தால் அல்லாஹ் நாடினா நடக்கும், நாடினா நடக்காமல் இருக்கிறோம். அல்லாவின் தூதரே தன்னுடைய முழு வாழ்க்கை நிகழ்ச்சி நிரலாக நோய் நிவாரணத்தை பலருக்கும் விநியோகம் செய்யக்கூடிய அந்த வேலையில் ஈடுபடலை. ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருந்த, தக்குவாவின் உச்சத்தில் இருந்த, ஈமானின் உச்சத்தில் இருந்த அல்லாவின் தூதரை இந்த வழிமுறையை கையாளாத நேரத்தில் இவர் பிறவி குருட குணப்படுத்துவாராம், கேன்சரை குணப்படுத்துவாராம், பெரலைஸ் உள்ளவங்களை குணப்படுத்துவாராம், ஒட்டிசம் நோயை குணப்படுத்துவாராம் என்று இவர் வந்து பில்டப் ஒன்றை கொடுத்து மக்களை ஏமாற்றி பிறப்பு நடத்துகிற வேலையை தான் செய்கிறாரு. இந்த மாதிரி நிவாரண வழிமுறையை இஸ்லாம் நமக்கு சொல்ல, அந்நிய பெண்களை தொடக்கூடிய விதத்தில் குர்ஆன் வசனங்கள், சில வசனங்கள் எல்லாம் அவராக தெரிவு செஞ்சு அந்த வசனங்களை எல்லாம் ஓதி அவர் 2 தடவினோடனே அந்த நோய் பறந்து போகிற மாதிரி ஆக்குறாரு. நாங்கள் இந்த மாதிரி விஷயம் செய்பவர்களுக்கு ஒரு சவால் விடுகிறோம். நாங்கள் சில நோயாளிகளை கூட்டி வருவோம், அந்த நோயாளிகளை இவர் குணப்படுத்தி காட்டணும். நாங்கள் கொண்டு வரக்கூடிய நோயாளிகளை எங்களுடைய கண் முன்னாடி நாங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அந்த சம்பந்தப்பட்ட அலி குர்திஸ்தானி என்பவர் குணப்படுத்துவார் என்று சொன்னால் இவர் வந்து உண்மையிலே ஒரு வேலைக்காரன் தான், இவர்கிட்ட வித்தை இருக்குது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி செய்ய மாட்டார் என்று சொன்னால் அவர் ஒரு போலி மருத்துவர், ஆன்மீகத்தை விட்டு பிளப்பு நடத்தக்கூடியவர், இஸ்லாத்தின் இல்லாத குர்ஆன் நவீன மருத்துவம் என்ற பேரில் இவர் மக்களை ஏமாற்றி இவருடைய வயிறை நிரப்பி கொண்டிருக்கிறார் என்பதுதான் தெளிவான முடிவாக இருக்கும். இது போன்ற மருத்துவ முறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லலை. ஆன்மீக ரீதியாக நமக்கு செய்யக்கூடிய சில மருத்துவ முறைகள் தான் இஸ்லாத்தில் இருக்கிறது. அதை பிறருக்கு அவர்களுக்கு முடியாத சூழ்நிலையில் நாங்கள் ஓதி பார்த்து கைகளில் ஊதி தடவி விடுற போன்ற ஆண்களுக்கு தடவி விடக்கூடிய, பெண்களுக்கு தடவி விடக்கூடிய சில காரியங்களை செய்து கொள்ளலாமே தவிர ஆன்மீகத்தின் பேரால் கேன்சர் நோயெல்லாம் குணப்படுத்துறேன்னு சொல்லி இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஏமாற்று பேர்வழிகளை முஸ்லிம் சமூகம் நம்பக்கூடாது என்பதுதான் நாங்கள் வந்து இந்த சமூகத்திற்கு ஒரு முக்கியமான அறிவுரையாக கூறிக்கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாரத்தில் முக்கியமான 3 சமகால நிகழ்வுகளை ஒட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு சிலோன் தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடுகளை குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து நாம் விளக்கியிருக்கிறோம். இது போன்ற உங்களுடைய மார்க்க சந்தேகங்களுக்கும் சமகால நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டு எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பதிலளிப்பதற்காக நாம் தயாராக இருக்கிறோம். திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொண்டு இந்த வாரத்திற்கான சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியை இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.